டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், அதாவது பேரிடர் மேலாண்மை உத்தி. இதுதான் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, டிசாஸ்டர் அப்படின்னா என்னன்னா நம்ம அழிவு ஏற்படுது இல்லையா, இயற்கையாக வரக்கூடிய வெள்ளங்கள், இல்லைன்னா எர்த்குவேக்கு, இல்லைன்னா ஒரு தீ விபத்து, இல்லைன்னா வல்கனோ எரப்ஷன், இல்லைன்னா டொர்னாடோ, இந்த மாதிரி சில சில விஷயங்கள் ஏற்படுவது தான் வந்து நம்ம டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்னு சொல்கிறோம். அதாவது என்ன, அதாவது பேரிடர் மேலாண்மை உத்தி அப்படின்றது இந்த பாடம். இதில் என்ன நீங்கள் பார்க்க போறீங்கன்னா, என்ன இதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது என்னன்னா, இது என்னன்னா பேரழிவுகளின் தாக்கத்தை தணித்தல், அதை தணித்து பாதிப்புகளை குறைத்தல். அதாவது இப்போ நிறைய ஏற்படுதுல வெள்ளம் வருவது, இப்போ வந்து நம்ம அடிக்கடி கேள்விப்படுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக கூட தமிழ்நாட்டு லெவலில் நம்மளுக்கு வெள்ளம் வந்துச்சு. யூஸ்வலாக நம்ம வழக்கம் போல் ஒவ்வொரு வருஷமும் நம்ம என்ன கேள்விப்படுவோம்னா, சென்னை வந்து வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டது அப்படின்றது. இதெல்லாம் என்ன பிரச்சனை, அந்த ஒரு அர்பன் பிளானிங் இதில் தான் வரக்கூடிய சிக்கல்கள். ஸோ எங்கெல்லாம் வீடு இருக்கணும், எங்கே வீடு இருக்கக்கூடாது, எல்லாமே மக்கள் தொகை பெருக்கம் அதிகமாக இருப்பதனால சில சில விஷயங்கள் நம்ம தவறாக நம்ம பிளானிங் திட்டமிடுதல் பண்ணும்பொழுது, அந்த இருப்பிடங்கள் தவறான இடங்கள் இருக்கும்போது கண்டிப்பாக அது வந்து நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படுது. ஸோ இந்த மாதிரி ஈவன் இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம நினைக்காத ஒரு வகையில் தூத்துக்குடி வரைக்கும் வந்து என்ன பண்ணுச்சு, பெரிய அளவில் வந்து வெள்ளம் பாதிச்சு அநேக குடும்பங்கள், வீடுகள் நிறைய வந்து தாக்கத்தை ஏற்பட்டுச்சு. இந்த தாக்கத்தை எப்படி தணிப்பது, அப்புறம் பாதிப்புகளை எப்படி குறைப்பது, மற்றும் பின்னடைவை அதாவது அது விளைவுகள் வருதுலே அதெல்லாம் எப்படி மேம்படுத்துதல், எப்படி வந்து அதை வந்து கொண்டு வர்றது பற்றி படிக்க வேண்டியதுதான் நோக்கமாக கொண்டுதான் இந்த செயல்திறன் மற்றும் எதிர்வினை நடவடிக்கைகள் உள்ளடங்கியது. ஸோ இது வந்து என்னன்னா, இது வந்து சில சிக்கல்களே என்னென்ன சிக்கல்கள் இருக்கு, அதோட அடையாளங்களை காணுது. ஃபர்ஸ்ட் வந்து இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, அதுக்கு என்ன சிக்கல்கள் இருக்கு, வாட் ஆர் த ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ப்ராப்ளம்ஸ்ன்றதை விட அந்த ப்ராப்ளம் வந்து எப்படி சால்வ் பண்றது. ஸோ ப்ராப்ளம் போயிடுறேன். ஓகே, ரிஸ்க் அசஸ்மெண்ட் அண்ட் பிளானிங் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இடர் மதிப்பீடு மற்றும் திட்டமிடல். அதாவது எந்த அளவுக்கு வந்து ரிஸ்க் இருக்கு, எப்படி இருக்கு அப்படின்றத பாக்குறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வந்து என்ன பிரச்சனை ஏற்படுது, எப்படி இருக்கு, எவ்வளவு ரிஸ்க் இருக்கு, அதுல எப்படி நம்ம திட்டமிடுதல் பண்ணலாம் அப்படின்றது பாக்குறதுதான் இடர் மதிப்பீடு மற்றும் திட்டமிடல். இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப சென்னைக்கு நல்லாவே தெரியும், எப்பயுமே வந்து ஒரு பெரிய மழை பெஞ்சிச்சுன்னா கண்டிப்பா வந்து ஒரு இது இருக்குன்றது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் உங்களுக்கு பாடம் சொல்லும் போது சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இதுல வந்து என்னன்னா, எப்படி அந்த பிரச்சனையை நிவர்த்தி செய்வது, அந்த சமுதாயத்துக்கு எப்படி நம்ம வந்து பிளான் பண்ணி எப்படி திட்டமிட்டு கொண்டு போறதுன்றத பார்க்க போறோம். ரெண்டாவது வந்து ப்ரிப்பேர்ட்னஸ் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தயார் நிலையில் எப்படி இருக்கும், நம்ம வந்து எப்படி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், வெள்ளம் வந்துருச்சு அப்படின்னா அவங்களை வந்து பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்றது, எப்படி போய் அவங்கள ரெஸ்கியூ பண்றது. இப்போ ரெஸ்கியூ பண்ணணும் அப்படின்னா அவங்கள போய் காப்பாற்றினா நம்மளுக்கு அந்த படகு வேணும், இல்லைன்னா அதுக்கு வேண்டிய வசதிகள் வேணும், இல்லை ஒரு பாலமே இடிஞ்சு விழுந்துருச்சு, இல்லை வந்து ஒரு ரோடே வந்து இடிஞ்சு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னா எப்படி நம்ம அவங்கள ரெஸ்கியூ பண்ண போறோம். அதுக்கு யாரெல்லாம் வேணும் அப்படின்னா, நம்மளுக்கு கண்டிப்பாக ஆள் பலம் தேவை, வளங்கள் தேவை, ஹியூமன் ரிசோர்சஸ் தேவை, அது போக வந்து நம்மளுக்கு இயற்கை வளங்கள் தேவை, டெக்னாலஜி தேவைப்படுது. இப்போ வந்து ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல போய் விழுந்திருக்கோம் அப்படின்னா எப்படி நம்ம அவங்களை கண்டுபிடிக்க போறோம் அப்படின்றப்ப அதுக்கு சில டெக்னாலஜி நம்மளுக்கு தேவை. இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ட்ரோன்லாம் வந்துருச்சு. ஸோ எந்த மூலை முடுக்குலையும் போய் என்ன பண்ணும், என்ன பிரச்சனைன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு அது வந்து கொண்டு. ஸோ இந்த மாதிரி தயார் நிலையில் இருக்கும். அப்போ எந்த மாதிரி அவங்களுக்கு உணவுகளை தயாரிப்பது, எப்படி அவங்களுக்கு வேண்டிய அத்தியாவசியமான பொருட்கள் எப்படி அவங்களுக்கு கொடுப்பது, இதெல்லாம் நம்ம யோசிக்கிறது தான் இதோடைய மேலாண்மை உத்தின்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இடர் மதிப்பு மற்றும் திட்டமிடல், ரெண்டாவது வந்து தயார் நிலை, அடுத்து வந்து பதில் எப்படி அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஏதாவது உடனடியான நிதி உதவி செய்யலாம், இல்லைன்னா அதுக்கு வேண்டிய மெடிக்கல் கேர், ஷெல்டர், ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது உணவுகளை கொடுப்பது, மெடிக்கல் கேர். சப்போஸ் அவங்களுக்கு ஏதாவது மெடிக்கல் விஷயம், அதாவது தீ விபத்தோ இல்லை ஏதோ ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் ஆயிருக்கு, இல்லை ஏதோ ஒரு நீங்க நிறைய விஷயம் கேட்டிருப்பீங்க. ஹிரோஷிமா நாகசாகில பார்த்தீங்கன்னா அந்த போட்ட இன்னும் அந்த கேஸோட எஃபெக்ட் வந்து அதோட இது இன்னும் வந்து நிறைய பேருக்கு வந்து என்ன பண்ணுது, நிறைய பேர் வந்து மால்நூரிஷ்டு சில்ட்ரன் அந்த ஊர்ல வந்து இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படின்றப்ப அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு என்னெல்லாம் மெடிக்கல் கொடுக்கலாம், எப்படி அவங்களுக்கு உணவுகளை கொடுக்கலாம் அப்படின்றத பார்க்கறது. அடுத்தது வந்து மீட்பு. ஸோ இடர் மதிப்பீடு மற்றும் திட்டமிடல் நான் முதல்ல சொன்னேன்.
ஸோ அதாவது என்னன்னா சாத்தியமான அபாயங்கள் மற்றும் பாதிப்புகளை அடையாளம் காணுதல், அபாயங்களை மதிப்பிடுதல் மற்றும் சமூகங்கள் மற்றும் என்ன சொல்றது, அங்க இருக்க எல்லாத்துக்குமே தேவைக்கு என்னென்ன அவங்களுக்கு தேவை இருக்கோ அதெல்லாம் நம்மளோட விரிவான பேரழிவு மேலாண்மை திட்டங்களை உருவாக்குதல். அடுத்த தயார் நிலை அவங்களை எப்படி வந்து தயார் நிலைப்படுத்துவது, ஆரம்ப எச்சரிக்கை அமைப்புகளை நிறுவுதல், அது மட்டும் இல்ல பயிற்சிகள் மற்றும் பயிற்சிகளை நடத்துதல், அடுத்தது வெளியேற்ற திட்டங்களை உருவாக்குதல் மற்றும் பேரழிவுக்கு திறம்பட பதிலளிக்க தயார் நிலையில் உறுதிப்படுத்த அவசர கால பொருட்களை சேமித்து வைக்க வேண்டும். பதில் சொல்லும்போது தேடல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகள், மருத்துவ பராமரிப்பு, தங்குமிடம் மற்றும் உணவு விநியோகம் உள்ளிட்ட உடனடி உதவிகளை வழங்க என்ன பண்ணணும், சில திட்டங்களை நம்ம திரட்டுவதற்கு என்னென்ன செய்யலான்றதை பார்க்கணும். அடுத்து மீட்பு, அவங்களுக்கு வேண்டிய வீடுகள், வணிகங்கள் மற்றும் சமூக வசதிகள் மீண்டும் கட்டி எழுப்புதல், இதெல்லாம் அவங்களுக்கு மறுபடியும் என்ன பண்ணணும், அதை திருப்பி கொண்டு வருவதற்கு என்னென்ன செய்யலான்றதை பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தனித்தல் அப்படின்றது என்னன்னா, அது எப்படி வந்து கொண்டு போறது அப்படின்றது. ஸோ அது வந்து எப்படி வந்து ரெக்கவர் பண்ணி கொண்டு போறது, எப்படி வந்து அவங்க ரெக்கவர் பண்றாங்க அப்படின்றத பார்க்குறோம். அடுத்து வந்து சமூக ஈடுபாடு மற்றும் திறன் மேம்பாடு. ஸோ சமூக ஈடுபாடுனா கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட் அண்ட் கெப்பாசிட்டி பில்டிங் அப்படின்றத சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம எந்த அளவுக்கு நம்ம அதை வந்து கொண்டு போறோம், சமூக அளவுல கம்யூனிட்டி அளவுல கொண்டு போறோம், அவங்களுக்கு ஈடுபாடு எப்படி அப்படின்றத கொண்டு வரோம். அது இங்க பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பேன் உங்களுக்கு. ஸோ தனித்தல்ன்றது நில பயன்பாடு திட்டமிடல். முக்கியமானது நில பயன்பாடு திட்டமிடல். எப்படி வந்து நிலத்தை நாம் பயனை எப்படி நாம் திட்டமிட்டு கொண்டு போவது. அப்புறம் உள்கட்டமைப்பு மேம்பாடுகள் மற்றும் பொது கல்வி பிரச்சாரங்கள். நம்மளுக்கு வந்து எஜுகேஷன் கொடுக்குறாங்கல்ல, பப்ளிக் காமனா வந்து நம்மளுக்கு நிறைய சொல்லித் தராங்க. ஸோ அதுல எப்படி கொண்டு போகலாம், எதிர்கால பேரழிவுக்கு சாத்தியக்கூறு மற்றும் தீவிரத்தை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் செயல்படுதல், இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா சமூக ஈடுபாடு மற்றும் திறன் மேம்பாடு. ஸோ பேரழிவு தயார் நிலை மற்றும் பதில் முயற்சிகளில் உள்ளூர் சமூகங்களை ஈடுபடுத்துதல், அவசர நிலைகளை சமாளிக்கும் திறன் மேம்படுத்த பயிற்சி மற்றும் வளங்களை வழங்குதல். அவங்க வந்து அதுக்கு வேண்டியதை கொடுக்க வேண்டியது இருக்கு. அதே மாதிரி ஒருங்கிணைப்பு மற்றும் ஒத்துழைப்பு, அவங்களுக்கு எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து கொண்டு போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எப்படி கொண்டு போறது, ஒரு அரசு ஒருங்கிணைத்து போனா ஒரு அரசு வேணும், ஒரு தனியார் துறை வேணும், அது மட்டும் இல்லாம என்ஜிஓஸ் சொல்லுவோம்ல, அதாவது அரசு அல்லாத நிறுவனங்கள், அதாவது என்ஜிஓஸ், நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் சொல்லுவோம். ஸோ இவங்க எல்லாம் ஒரு ஒத்துழைப்பு செஞ்சு ஒருங்கிணைத்து போனாதான் இதை நாம் இப்போ வந்து வெறும் அரசு மட்டும் எடுத்து பண்ண முடியாது. நீங்க நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய ரோட்டரி கிளப்ஸ் எல்லாமும் நிறைய வந்துருக்குல, ரெட் கிராஸ் எல்லாம் வந்து. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த மாணவர்கள் என்எஸ்எஸ் NCC எல்லாம் சொல்றாங்க. ஸோ அந்த மாணவர்கள்லாம் வந்து அவங்களை எப்படி காப்பாத்துறது. நிறைய காலேஜஸ்ல பார்த்தீங்கன்னா உடனடியாக வந்து, எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய காலேஜஸ்ல இருந்து பசங்க போய் அவங்களுக்கு நிவாரண இது கொடுத்துட்டு அவங்களுக்கு வேண்டியெல்லாம் கொடுத்துட்டு போனாங்க சென்னையில வந்து. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படின்னா எல்லாரும் இணைந்து செய்யணும். இந்த பேரழிவை வந்து ஒரு ஒருங்கிணைத்து அரசு மட்டும் செய்யக்கூடாது. ஈவன் பிரைவேட் செக்டார்ஸ், தனியார் துறைகள், இல்லைன்னா சர்வதேச பங்களிப்புகளினுடைய அவங்களுடையது, இல்லைன்னா என்ஜிஓஸ் அந்த மாதிரி, இல்லைன்னா யாராவது சோஷியல் ஒர்க் இருக்காங்களா, ஸோ அவங்க மாதிரி. ஸோ இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து பண்ணும்பொழுது, ஒத்துழைப்பு இருக்கும்போது இதை கொண்டு வர முடியும். அடுத்தது இதை வந்து கட்டுப்படுத்த முடியும். அது தொழில்நுட்பத்தின் பயன்பாடு. அதாவது எப்படி வந்து அதோட பயன்பாட்டை நம்ம கொண்டு வரப்போம். பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி அப்படின்னு சொல்றப்ப இந்த சேட்டலைட் மூலமா வந்து அதை கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இது. அப்புறம் வந்து ஜியாகிரபிக் இன்ஃபர்மேஷன், GISன்னு சொல்றாங்க. நான் சொன்ன ட்ரோனு, அதாவது ஒரு சின்ன இது மாதிரி இருக்கும், குட்டியோண்டா இருக்கும், 4 விங்ஸ் இருக்க மாதிரி இருக்கும், அதை அப்படியே சுற்றி கண்டுபிடிக்கும். சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருந்தா இது வந்து என்ன பண்ணோம், ஏர்லி வார்னிங், அதாவது முன்கூட்டியே, அதாவது இந்த பிரச்சனை வரப்போகுதுன்றத முன்கூட்டியே நம்மளுக்கு என்ன பண்ணும், ஒரு வார்னிங் கொடுக்கும், ஒரு எச்சரிப்பு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு வேண்டிய கம்யூனிட்டி நம்மளுக்கு கிடைக்கும், நம்மளுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோடைய என்ன மாதிரி அவேர்னஸ் கொடுக்கலாம் அப்படின்றத நம்ம சிச்சுவேஷன் அவேர்னஸ் கொடுத்து என்ன பண்ணலாம், அதை நம்ம எப்படி கொண்டு போகலான்றதை பார்க்கலாம். அடுத்து வந்து ரிஸ்க் டிரான்ஸ்ஃபர் அண்ட் மெக்கானிசம். ஸோ இடர் பரிமாற்ற வழிமுறைகள். ஸோ இடர் பரிமாற்ற வழிமுறைகள் அப்படின்னா என்னன்னா,
அதாவது இடர் பகிர்வு ஒப்பந்தங்கள் மற்றும் பிற நிதி கருவிகளை பயன்படுத்தி பேரழிவுகளின் நிதி சுமையை பாதிக்கப்பட்ட தனிநபர்கள் மற்றும் சமூகங்களிடமிருந்து பரந்த வள அதாவது எப்படி வந்து அது வந்து அந்த பரந்த வள குவியல்களுக்கு மாற்றுதல், எப்படி இதை கொண்டு வர்றது அப்படின்றத கொண்டு வராங்க. ஸோ இது எப்படி அப்படின்னா எப்படி இன்சூரன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் இருக்கு, நம்மளுக்கு வந்து ஆயுள் காப்பீடு இருக்கு, ரிஸ்க் ஷேரிங் அக்ரிமெண்ட் இருக்கு, அப்புறம் அது மட்டும் இல்லாமல் நிறைய நிதி நிறுவனங்கள் நிதி பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல, நம்ம சில இடங்கள்லாம் பணம் கிடைக்காம இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தனிப்பட்ட முறையிலையோ ஒரு சமுதாயத்துக்கோ அதை வந்து ஒரு பரவல் முறையில் அதை கொண்டு போய் சேர்ப்பதற்கு நம்ம என்ன பண்ணோம், அதுக்கு நிறைய அந்த அந்த மெக்கானிசம்ஸ் நிறைய நம்ம வந்து கற்றுக்க வேண்டியது. கடைசியில் வந்து என்வாயர்மெண்டல் கன்சர்வேஷன் அண்ட் ரெஸ்டோரேஷன், அதாவது ப்ரொமோட்டிங்ஸ், அதாவது சஸ்டைனபிள், அது நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் முன் பாடத்துலேயே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். எப்பயுமே சஸ்டைனபிள் லேண்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கணும், ஈகோ சிஸ்டம் இருக்கணும், கிளைமேட் சேஞ்ச் மிட்டிகேஷன் இருக்கு. மிட்டிகேஷன்ன்றது என்னன்னா எப்படி குறைக்கிறது, இந்த பிரச்சனைகளை எந்த அளவுக்கு நம்ம குறைத்து கொண்டு போகிறதுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ இந்த 10 பாயிண்ட் இது இருக்கு. ஸோ இதான் முதல்ல வந்து இடர் மதிப்பீடு மற்றும் திட்டமிடல், தயார் நிலை, பதில், மீட்பு, தணித்தல், சமூக ஈடுபாடு மற்றும் திறன் மேம்பாடு, தொழில்நுட்பத்தின் பயன்பாடு, இடர் பரிமாற்ற வழிமுறைகள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் மறுசீரமைப்பு. இதுதான் உங்களுக்கு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ என்னென்ன இருக்குன்றதை பாருங்க. ஸோ நல்ல திடீர்னு வரக்கூடியதெல்லாம் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ எல்லா பிரச்சனைகளும் எவ்வளோக்குள்ள நம்ம வந்து அதை வந்து குறைக்கிறதுக்கு முயற்சி இருக்குது. ஸோ இதுதான் வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ டிசாஸ்டர் அப்படின்னா இந்த மாதிரி ஏற்படக்கூடியது சுனாமியோ இல்லை வெள்ளமோ இல்லைன்னா எர்த்குவேக்கோ இல்லை நிலநடுக்கமோ ஏதோ சம்திங் ஏற்படுது அப்படின்னா, நான் நாட் இந்த அதாவது இந்தியா மட்டும் இல்லை நான் சொல்றது, நீங்க இந்த பாடம் படிக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவலில் வெளிநாட்டிலேயே எப்படி இருக்கு, உலக ரீதியாக என்னென்ன எல்லாம் சேர்ந்து பண்றாங்க, எப்படி பண்றாங்க, இதை எப்படி கட்டுப்படுத்துறாங்க, இது நம்ம நாட்டிலையுமே வந்து நிறைய பண்றாங்கன்னா இதுதான் அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ எப்படி டிசாஸ்டர் வந்து எப்படி வந்து மேனேஜ் பண்ணி கொண்டு போறாங்க. ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அப்படியே அரசு விட்டுறாது. இந்த மாதிரி வரக்கூடிய சில இடர்பாடுகளுக்கும் அவர்கள் தயாராக இருக்கணும். லாபம் வந்தாலும் சந்திப்பதற்கு இருக்கணும், அதிகமான லாபம் வந்தாலும் சந்திப்பதற்கு, நட்டம் வந்தாலும் அவங்க எல்லாத்தையுமே சந்திக்கக்கூடிய ஒரு நிலையில அவங்க காணப்பட வேண்டும். இதுதான் அதுதான் மெயினா நீங்க பார்க்கணும். ஸோ கண்டிப்பாக இது ஒரு இடர்கள் இருக்கும். இந்த இடர்களை நாம் இப்ப இருக்கிற சூழ்நிலை நீங்களே பாக்குறீங்க, எல்லாருக்குமே தெரியுது, ஆப்வியஸா தெரியுது, கண்கூடாக நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு மாசமும் ஏதாவது வந்துடுது, ஏதாவது ஒரு இடத்துல இப்ப இங்க அங்க இங்க நடந்துச்சு அங்க நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஏதாவது செய்திகள் நம்ம வந்து அடிக்கடி நம்ம என்ன பண்ணுவோம், கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா இதுல என்னென்ன விஷயங்கள் நம்ம வந்து, அதாவது இந்த பேரிடர் மேலாண்மை பொதுவாக பயன்படுத்தும் பொழுது சில முக்கிய உத்திகள் இங்கே இருக்கு. என்னன்னா விரிவான இடர் மதிப்பீடு இல்லாமை. விரிவான இடர் மதிப்பீடு இல்லாமை அப்படின்னா என்ன அப்படின்னா, நிறைய விஷயங்கள் தெரியாம போகுது, அது என்ன நடக்க போகுது, எப்படி வருது அப்படின்றது அந்த அதை வந்து அசஸ் பண்ண முடியல. அதை வந்து நம்ம என்ன பண்ணுது, அதை வந்து நம்ம மதிப்பீடு செய்வதற்கு நம்மளுக்கு இன்னும் சரியான ஒரு தயார் நிலையில் நம்ம இல்லை. இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இன்னும் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. ஸோ அது வந்து சில இடத்துல அந்த மதிப்பீடு இல்லாம இருக்கலாம். சரியா, இடர் மதிப்பீடு இல்லாம இருக்கலாம். அடுத்தது வரையறுக்கப்பட்ட வளங்கள். வரையறுக்கப்பட்ட வளங்கள் சொல்லும்போது லிமிட், நம்மகிட்ட இருக்கக்கூடிய வளங்கள் ரொம்ப கம்மியா இருக்கு. ரொம்ப வளங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு. நல்லா யோசிக்கணும். இந்தியாவில் வந்து சைனாவை காட்டிலும் இந்தியா இப்போ டாப்ல இருக்கும் மக்கள் தொகை பெருக்கத்தில். அப்படின்றப்ப நீங்க நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, நீங்க நம்ம ஊர்ல இருந்து ஃப்ளைட்ல போய் பார்த்தீங்கன்னா அப்படி கட்டணமா இருக்கும், ஃபுல்லா வீடா இருக்கும். இதே நீங்க வெளிநாட்டுல போய் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் இருக்கும், கொஞ்சம் தான் வந்து பில்டிங்ஸ் பெரிய பெரிய பில்டிங் இருக்கும். பட் இந்த அளவுக்கு மக்கள் தொகை பெருக்கம் அதிகமா இருக்காது. ஏன்னா இந்தியா ஒரு சின்ன பிளேஸ், ஒரு சின்ன கண்ட்ரி தான், ஸ்மால் கண்ட்ரி. அந்த கண்ட்ரில மக்கள் தொகை பெருக்கமா இருக்கும்போது அதுக்கேற்றமான நமக்கு என்ன வேணும், வளங்கள் தேவைப்படுது. ஸோ வரையறுக்கப்பட்ட வளங்கள், லிமிட்டடா இருக்கிற ரிசோர்சஸ். அடுத்து பலவீனமான ஒருங்கிணைப்பு மற்றும் தகவல் தொடர்பு. இதுல என்னன்னா நம்மளுக்கு ஒரு வீக் கோஆர்டினேஷன்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட்டுக்கும் ஒரு என்ஜிஓக்கும் ஒரு கோஆர்டினேஷன், இல்லைன்னா இன்டர்நேஷனல் பார்ட்னர்ஸோட, இப்போ வெளிநாட்டுல இருந்து சில பேர் வருவாங்க, ஏதாவது பிரச்சனைனா நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு. ஸோ வெளிநாட்டுல சில பேர் வந்து என்ன பண்ணா நிதி உதவி கொடுப்பாங்க, நிறைய விஷயம் கொடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரி இருக்கு. ஸோ இது வந்து பலவீனமான ஒருங்கிணைப்பு மற்றும் தகவல் தொடர்பு இருக்கின்றது. அதுக்கு போதுமான உள்கட்டமைப்பு இல்லாமை. நம்மளுக்கு போதுமான உள்கட்டமைப்பு, அதாவது இன்அடிக்கட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்னன்னா, தேவையான ரோட்ஸ். இப்போ நம்மளுக்கு எனக்கு தெரிஞ்சு இப்போ சிட்டிக்குள்ளலாம் நல்லா வந்து 80 feet ரோடு, ஃப்ளையர்ஸ் நிறைய வந்துருச்சு. ஸோ ஒரு ஊருக்கு இன்னொருக்கு நம்ம ஈஸியாக போக முடியுது. சப்போஸ் ஏதாவது பாதிப்பு இருந்தாலும் நம்மளுக்கு வந்து சீக்கிரத்தில் ரெக்கவர் பண்ணுறதுக்கு
டக்குன்னு போறதுக்கு கிளம்பி போறதுக்கு நம்மளுக்கு. ஆனா வந்து கிராமங்கள் இன்னும் நிறைய உள்ளெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா நிறைய ஏன்னா இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய கிராமங்கள் இருக்கு. ஒரு ஊருக்கு அடுத்த ஊருக்கு இடையில பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு. அந்த டிஸ்டன்ஸ் ஃபுல்லா வந்து கிராமங்கள் தான். இவங்களுக்கு என்ன இருக்கு? ரோடு வசதி இருக்கா? எப்படி ஊருக்குள்ள போறாங்க? எப்படி இருக்கு? பிரிட்ஜஸ் இருக்கா? கம்யூனிகேஷன் நெட்வொர்க் இருக்கா? சப்போஸ் அங்க ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அவங்க எப்படி வந்து தகவல் நம்மளுக்கு குடுப்பாங்க? ஸோ இதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டும். ஸோ போதுமான உள்கட்டமைப்பு இல்லாமை. அப்புறம் மக்கள் தொகை வளர்ச்சி மற்றும் நகரமயமாக்கல். இப்போ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் அதிகமாயிருச்சு. அது மட்டும் இல்ல எல்லாமே நகரமயமாக்குதல். கிராமங்கள் ஃபுல்லுமே இப்ப நகரமா மாறிட்டு இருக்கு. இப்ப இனிமே கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா கிராமமே இல்லாம போகும். டெவலப்டு நேஷன் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரூரல் அர்பன்ற சிச்சுவேஷனே மாறி எல்லாருமே அர்பன் ஆயிருவோம். எல்லாருமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் என்ன சொல்றது? இட்ஸ் மிக்சட் எக்கானமின்னு சொல்றாங்க. பட் இருந்தா கூட என்ன பண்றது? எல்லா 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 இடங்களுமே இப்ப அர்பனைசேஷன் ஆக்குறாங்க. ஸோ நகரமயமாக்குதல் ஆய்கொண்டிருப்பதனால இந்த பிரச்சனைகள் பார்க்க வேண்டியதாக இருக்கு. மக்கள் தொகை ஒரு பெரிய பிரச்சனை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு நகரமயமாக்குதலும் ஒரு பெரிய பிரச்சனை. இந்த பிரச்சனைகள்ல இருந்து எப்படி நிவர்த்தி செய்யறது பார்க்கணும். அதே மாதிரி கிளைமேட் சேஞ்ச் அண்ட் என்வரன்மெண்டல் டிகிரடேஷன் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இதனால என்ன ஆகும்னா நிறைய வந்து இது என்னன்னா வெயில் அதிகமா இருக்கும். ரைசிங் டெம்பரேச்சர் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வெயில் அதிகமா வர்றதுனால டெம்பையே பார்த்தீங்கன்னா மார்ச் இன்னும் கூட முடியல. ஆனா மார்ச் மாசம் ஏப்ரல் வந்துருச்சு. மார்ச் மாசத்துலயும் பயங்கர வெயில். ஸோ ஏப்ரல் மேலாம் போட்டோம்னா பயங்கர வெயில். ஸோ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மழை இருக்கும். அந்த மழைக்கு ஏத்தாப்புல நம்மளுக்கு என்ன ஆகும்? அது நம்மளுக்கு அந்த கிளைமேட் வந்து நம்மளுக்கு சூட் ஆகும். நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை. ஆனா உண்மையிலே வந்து நம்மள மாதிரி வந்து தமிழ்நாடு மக்கள் மாதிரி யாரும் இருக்கணும். வெயிலுக்கும் மழைக்கும் அஞ்சாத ஒரு மக்கள். எவ்வளவு வெயில் இருந்தாலும் எவ்வளவு மழை பெஞ்சாலும் நம்ம வந்து எல்லாத்துக்கும் குளிருக்கும் வெயிலுக்கும் நம்ம உடம்பு தாங்கும். ஆனாலும் என்ன என்ன பிரச்சனை? இப்ப நம்மள மீறி அந்த தாக்கங்கள் அதிகமாக இருக்கிறது. இப்ப ஜப்பான் இந்த மாதிரி கண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஓசோன்ல வந்து என்ன பண்றாங்க? ஓசோன் லேயரே டிப்ளீஷன் ஆயிருக்கு. இவ்வளவு திக்கா இருக்கக்கூடியது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா என்னாச்சு தின்னாயிட்டே போகுது அப்படின்னா அதுல ஓட்டை விழுந்துருச்சு. ஓட்டை விழுந்துச்சுன்னா சூரியனுடைய இது வந்து கதிர்விதி இது வந்து உள்ள டைரக்டா வரும்போது பாதிப்பின் அதிகமா. ஸோ வெயில் அதிகமாக இருக்கும்போது நம்மளுக்கு ஹீட் டெம்பரேச்சர் அதிகமா வரும்போது என்ன ஆகும்னா அந்த கிளேஷியர்ஸ் அதாவது என்ன சொல்றோம் ஐஸ் இருக்குல்லையா அந்த சீல இருக்கக்கூடிய கிளேஷியர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அதெல்லாம் அப்படியே உருகி அந்த ஐஸ் எல்லாம் உருகி தண்ணி வந்து மேல வரும்போது வெயில் அதிகமா வரும்போது ஐஸ் வந்து தண்ணி ஆகி மெல்ட் ஆகும்போது அப்படியே அடிச்சுட்டு ஊருக்குள்ள வர ஆரம்பிக்கும். ஸோ தண்ணியோட லெவல் வந்து மேலே ஏறும்போது அது நிக்க முடியாம என்ன பண்ணும்? அது வந்து அடிச்சுட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு எவ்வளோ அதோட ஃபோர்ஸை பொறுத்து இருக்கு. ஸோ அவ்வளவு தூரம் என்ன பண்ணணும் வந்து அந்த மக்களை பாதிக்கும். இதுதான் சொல்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சோஷியல் அண்ட் எக்கனாமிக் நிறைய பார்த்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வுகள் வளங்கள் வந்து சரியாக அவங்களால இது பண்ண முடியல. அவங்களுக்கு சப்போர்ட் சிஸ்டம் இல்லை. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா சமூகம் மற்றும் பொருளாதார சமத்துவமின்மை நிறைய இருக்கு. இப்ப ஜென்ரல் லைஃப்ல பார்த்தீங்கன்னா பிரச்சனை வந்துச்சுன்னா ஏழைங்களுக்காக கவர்மெண்ட் வந்து பண்ணுது. பணக்காரங்க அவங்க எப்படியோ சர்வே பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. யார் அஃபெக்ட் ஆறாங்கன்னா மிடில் கிளாஸ். ஸோ ஏற்றத்தாழ்வுகள் இருந்தா கூட பணக்காரங்க ஏழைகள் தான் நடுத்தரத்துல இருக்கவங்க என்ன பண்ணுவான்னா அவனுக்கு கஷ்டம் இருக்கும். ஸோ அவனுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது யாரு ஹெல்ப் பண்ணுவா? ஸோ நிறைய ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படுகின்றது. நிறைய மக்கள் தொகை பெருக்கம் அதிகமா இருப்பதனால நம்மளால வந்து தகவல் கிடைக்குது. அது கிடைக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது மட்டும் இல்லாம தவறான தகவல் கிடைக்குது. நம்மளுக்கு வந்து ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறது இல்லை. ஸோ இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஓவர்லோட் ஆகுது. மிஸ்ஃபார்ச்சூன் ஒண்ணு வந்தா என்ன சொல்லுவாங்க? ஏதாவது ஒரு ஓவரா தகவல் வரும். இப்ப பாத்தீங்கன்னா நீங்களே பார்த்திருப்பீங்க. சில செய்திகள் வரும் பேப்பர்ல, நியூஸ் பேப்பர்ல இல்ல நியூஸ்ல டிவில கூட வரும். இந்த இடத்தில் அதிகமாக வந்து வெள்ளம் வந்து எல்லா பயிர்களையும் அழித்து விட்டது. இது ஒரு நியூஸ். ஓவரா தண்ணி வந்துச்சுனாலும் அழிச்சிட்டு போகும். இன்னொரு நியூஸ் என்ன சொல்லும்? இந்த ஊரில் மழையே பெய்யாதனால வறண்ட இடத்து இது 2 செய்தி தான் பார்த்துட்டு இருப்போம். எங்கேயாவது வந்து நல்லா வந்திருக்கு, சூப்பரா வந்திருக்காங்க. இந்த இந்த தமிழ்நாட்டு அளவுல வந்து இந்த இடத்துல வந்து இந்த விவசாயத்துல வந்து நம்மளுக்கு பொருளாதார நல்ல நிலைக்கு வந்திருக்கு. எல்லாமே ப்ராஃபிட்டா கிடைச்சிருக்குன்னு சொல்றதுக்கு இந்த வருஷம் நல்லா மழை பெஞ்சிச்சு. நல்ல தேவையான அளவு இல்லை. எல்லாமே வந்து இல்லாமல் இருக்கின்றது, இல்லைன்னா அதிகமாக இருக்கிறது. அதே மாதிரி நம்ம கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எப்படி இருக்கு? தவறான சில நிறைய வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன சொல்லலாம்? நடந்த மாதிரி சொல்லுவாங்க. நடந்தது நடக்காத மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அப்படி சில விஷயங்கள்லாம் நீங்க வாட்ஸ்அப்லேயே பாக்குறீங்களா? நிறைய இன்ஃபர்மேஷன் வருது. ஸோ எப்பயுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். எப்பயுமே தகவல் வந்து ஒரு ப்ராப்பரா நம்ம வந்து கொடுக்கும்போது அது ப்ராப்பரா கொண்டு போக முடியும். ஆனா இதுதான் இன்ஃபர்மேஷன். நம்ம கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்னன்னா ஒண்ணு
இயற்கையாகவே நம்ம நாடு என்ன பண்ணோம், பொல்யூட் பண்ணனால, அதிகமாக மாசுபடுத்தினால நம்ம 2 நிலையில காணோம். ஒண்ணு எக்ஸ்ட்ரீமா இருக்கு, இல்லைன்னா இல்லாமே போயிடுது அந்த மாதிரி. ஸோ வறண்ட வறண்ட நிலமாக காணப்படுகிறதுனால, மழை இல்லாதனால விளைச்சல் இல்லை என்று சொல்லலாம். இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க, ஓவரா அதிகமாக மழை பொழிந்தனால அதுக்கு அதுக்கு வேண்டிய அளவு தண்ணிக்கு மீறி வரதுனால இதாகுதுன்றது சொல்லுவாங்க. ஸோ இது வந்து அடுத்தது. அடுத்து வந்து உளவியல் சமூக தேவைகள் அப்படின்னா என்னன்னா சைக்கோ சோஷியல் நீட்ஸ்ன்னு சொல்றாங்க. அதாவது என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு சைக்கலாஜிக்கலா வந்து நிறைய அஃபெக்ட் ஆயிருக்கும். நிறைய வந்து மன ரீதியாக வந்து நிறைய வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். இப்போ சுனாமி நம்மளுக்கு கோவிட் வந்ததே வந்து என்னதான் இருந்தாலுமே வந்து அது அந்த கோவிட்ல இருந்து நிறைய நாடுகள் இன்னும் எந்திரிக்கல. இதுவே ஒரு அவங்களுக்கு ஒரு லாங் டேர்ம் ரெக்கவரியா இருக்கு. இன்னும் ரீசைலன்ஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஸோ இந்த இந்த மாதிரி சின்ன சின்ன இந்த மாதிரி ஒரு பிரச்சனை உலக ரீதியா ஒரு பிரச்சனை வரும்போது நீண்ட காலத்தில் எப்படி அவங்க அதுல இருந்து வெளியே வர முடியும்? ஸோ உளவியல் சமூக தேவைகள் எப்படி இருக்கு? உளவியல் சமூக தேவைகள், அரசியல் மற்றும் நிறுவன சவால்கள் எப்படி இருக்கின்றது? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பொலிட்டிக்கல் எப்படி இருக்கு, இன்ஸ்டிடியூஷன் சேஞ்சஸ் எப்படி இருக்கு, ஒரு தீர்மானத்தை எப்படி எடுக்கிறாங்க, ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா எப்படி இருக்கு. நம்ம நாடு இந்தியாவில் வந்து நம்ம பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி நிறைய இருக்கு. நம்மளுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் வரும், அப்புறம் இன்னொரு கவர்மெண்ட் வரும். ஸோ அந்த ஒரு வெளிநாடெல்லாம் அப்படி கிடையாது. ஒரே ஒரு இதாக இருப்பாங்க, கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். அவங்களே வந்து எல்லாத்தையும் நீட்டாக ஹேண்டில் பண்ணி கொண்டு போயிடும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. பார்ட்டிஸ் இப்போ எலெக்ஷனே உங்களுக்கு வருது, நிறைய வந்து பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி இருக்கு. அது மட்டும் இல்லை கரப்ஷன்ஸ் உங்களுக்கே தெரியும், கரப்ட் பண்றாங்க, பிரைட் பண்றாங்க, நிறைய விஷயங்கள் நம்ம வந்து முன்னாடி போக முடியல. இப்போ ஒரு தொகுதியில வந்து இப்போ வந்து ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே ஓடி வருவாங்க. எதுக்காக ஓடி வருவாங்க அப்படின்னா, நான் வந்து இதை வந்து ஒரு இதாக சொல்லல, பட் ஆனால் ஜென்ரலா இதான் ஃபேக்ட். என்ன அப்படின்னா, நாங்க வந்து செஞ்சுட்டோம், நாங்க தான் வந்து பண்ணியிருக்கோம், இவர் பண்ணியிருக்காரு இவர் பண்ணல அப்படின்னு சொல்லி நிறைய பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ ஒரு பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி, கரப்ஷன், யாருக்கு தேவையோ அவங்களுக்கு மட்டும் பண்றது, வேண்டாதவங்களுக்கு ஒரு பார்ஷியாலிட்டி பார்க்கறது, அப்புறம் பியூரோக்ராட்டிக் ஹர்டில்ஸ், சில தடங்கள்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு தீர்மானம் எப்படி கொண்டு வருது, இந்த வளங்களை எப்படி வந்து என்ன சொல்றது பங்களித்து கொடுப்பது, இதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டியதாக உள்ளது. ஸோ அதனால இது வந்து அரசியல் மற்றும் நிறுவன சவால்கள். அடுத்தது கலாச்சாரம் மற்றும் மொழி தடைகள். கலாச்சாரம் ரொம்ப முக்கியம். கல்ச்சர் இருக்கு, நம்ம வந்து என்ன மொழி பேசுறோன்றதை பொறுத்து இருக்கு. இந்தியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மொழிகள் இருக்கு, நிறைய லாங்குவேஜஸ் இருக்கு. நம்மளால வந்து இங்கேருந்து கேரளாக்கு போனா வேற மாதிரி பேசுவாங்க, ஆந்திரா போனா டெல்லிக்கெல்லாம் போயிட்டுனா ஹிந்தியில பேசுவாங்க. ஸோ சில பேர் வந்து உருதுல பேசுவாங்க, சில பேர் சான்ஸ்கிரிட்ல பேசுவாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் இருக்கு. ஸோ இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். நம்மளால வந்து அதை வந்து அதை எடுத்துக்கொள்வது ரொம்ப கஷ்டமா. ஸோ அதோட ரெஸ்பாண்டன்ஸ் யாரு, எப்படி அவங்க பாதிச்சிருக்காங்க அப்படின்றதெல்லாம் கம்யூனிகேட் பண்றதுக்கு அந்த லாங்குவேஜஸ் முதல்ல கம்யூனிகேட் பண்றதுக்கே நெட்வொர்க் வேணும். அதுக்கப்புறம் வந்து இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாம ரொம்ப லிமிட்டட் ரிசோர்ஸ் ஃபண்டிங் இருக்கு, டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்காங்க. அதே மாதிரி சஸ்டைன் ரீபில்டிங் ஸ்ட்ராட்டஜிஸும் ரொம்ப ஒன்றும் நம்மளுக்கு வந்து பாதுகாப்பு, அதாவது பேரழிவுக்கு பின்னைய மீட்பு மற்றும் புனரமைப்புன்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம எப்படி அதை கொண்டு போறோன்றது, இதெல்லாம் யோசிக்க வேண்டியதில் முக்கியமான விஷயங்கள். ஸோ விரிவான இடர் மதிப்பீடு இல்லாமை, வரையறுக்கப்பட்ட வளங்கள், பலவீனமான ஒருங்கிணைப்பு மற்றும் தகவல் தொடர்பு, போதுமான உள்கட்டமைப்பு இல்லாமை, மக்கள் தொகை வளர்ச்சி மற்றும் நகரமயமாக்குதல், அப்புறம் காலநிலை மற்றும் மாற்றம் மற்றும் சுற்றுச்சூழல் சீரழிவு, சமூக மற்றும் பொருளாதார சமத்துவமின்மை, தகவல் சுமை மற்றும் தவறான தகவல்கள், உளவியல் சமூக தேவைகள், அரசியல் மற்றும் நிறுவன சவால்கள், கலாச்சாரம் மற்றும் மொழி தடைகள், பேரழிவுக்கு பிந்தைய மீட்பு புனரமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதில் வந்து இதுக்கு என்ன பண்றாங்கன்னா, இந்த மேனேஜ்மெண்ட் எப்படி கொண்டு போறாங்க அப்படின்னா, இதுதான் அதோடையது. என்ன செய்யறாங்கன்னா, அதாவது அதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து அதை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, ப்ரிப்பரேஷன். அப்புறம் ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. ஒரு எமர்ஜென்சி வரும், ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, அப்போ அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும், அதுக்கு பதில் கொடுக்கணும். ரெஸ்டோரேஷன், அதுக்கு எப்படி அது மீட்க வரணும். ரெக்கவரினா மீட்பது, ரெஸ்டோரேஷன்னா திருப்பி வந்து அதை எப்படி செய்ய போறோன்றது, ரெஸ்டோர் பண்றதுக்கு என்ன பண்ண போறோன்றதுக்கு ரெக்கவரி பண்றோம். ஸோ இந்த வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்றோம். இது பண்ணும்போது மிட்டிகேஷன், கெப்பாசிட்டி பில்டிங் மூலமா என்ன பண்ணோம்னா மிட்டிகேஷன் குறைக்க பார்க்குறோம். எந்த அளவுக்கு குறைக்கலான்னு பார்த்துட்டு அப்புறம் அதோட ப்ரீ இம்பேக்டை நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சைக்கிள். இன்னொன்று இருக்கு
பிஃபோர் தி ஈவெண்ட், ஆஃப்டர் தி ஈவெண்ட். பிஃபோர் தி ஈவெண்ட் அப்படின்றப்ப அதை எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்க, அப்புறம் அது எப்படி ஆஃப்டர் தி ஈவெண்ட் இம்பாக்ட் கிடைக்குது, இம்பாக்ட் கிடைச்சோன்னு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, ரெஸ்பாண்ட் பண்ணி அதை ரெக்கவர் பண்ணுறாங்க, ரெக்கவர் பண்ணி அந்த டிசாஸ்டரை எப்படி குறைக்கலாம், மிட்டிகேட் பண்ணலாம், எப்படி குறைச்சி கொண்டு போகலாம் அப்படின்றது கொண்டு வரும்போது இது ஒரு சைக்கிளாக வருது. ஸோ இப்போ ஒரு தடவை பண்ணிட்டாங்கன்னா அடுத்த என்ன பண்ணுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி இதெல்லாமே ஒரு மேனேஜ்மெண்ட், ஒரு மேலாண்மை இருக்கின்றது. இந்த மேலாண்மை யார் பண்றாங்கன்றது சொல்றேன். இது ஆக்சுவலாக அரசு எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அரசு மற்றும் நான் சொன்னேன்ல யார் யார் இருக்காங்களோ எல்லாரும் ஜாயின் பண்ணலாம். பட் இது வந்து உலக ரீதியாக எப்படி பண்றாங்கன்றது அடுத்ததுல வரும் உங்களுக்கு. ஸோ இதான் நான் சொன்னது, கிளைமேட் சேஞ்ச், நேச்சுரல் டிசாஸ்டர், இதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா இது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி போகுது. அக்ரிகல்ச்சர், நேச்சுரல் டிசாஸ்டர், ஈகோசிஸ்டம் சர்வீஸ் வந்து கிளைமேட் சேஞ்ச் ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் அதுலேருந்து நேச்சுரல் டிசாஸ்டர் ஏற்படுது. அதுலேருந்து வரக்கூடியதான் ஹைட்ரோ மெத்தலாஜிக்கல், பயாலஜிக்கல், ஜியோபிசிக்கல் எல்லாம் வருது. இது வந்து பிஃபோர் டிசாஸ்டர் அண்ட் ஆஃப்டர் டிசாஸ்டர் எப்படி பண்ணுறாங்கன்றத உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ மானிட்டர் பண்ணுவாங்க, அதை எப்படி அதை அப்சர்வ் பண்ணுவாங்க, அப்புறம் ரிஸ்க் அசஸ்மெண்ட் பண்ணுவாங்க, தென் ரிஸ்க் கம்யூனிகேஷன் டூல்ஸ் யூஸ் பண்ணி அதை எப்படி அதை ஏர்லியாக அதை வார்ன் பண்ணி நிறுத்துறதுக்கு குறைக்கிறது பார்ப்பாங்க. அது மாதிரி ப்ரிவென்ஷன் பண்ணுவாங்க. ப்ரிவென்ஷன்னா வருமுன் காப்பது, எப்படி அதை கொண்டு வருது. ஸோ சாயில் மேனேஜ்மெண்ட், வாட்டர் மேனேஜ்மெண்ட், பெஸ்ட் மேனேஜ்மெண்ட், இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம், இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க வந்து அதை ப்ரிவென்ட் பண்ணுவாங்க. அதாவது அதை எப்படி வந்து வரத்துக்கு முன்னாடியே தடுக்கிறது, எப்படி குறைக்கிறதுன்னு பார்ப்பாங்க. அப்புறம் டிசாஸ்டருக்கு அப்புறம் அதை ரெஸ்பாண்ட் பண்ணி அதை எப்படி ரெக்கவர் பண்ணுறது. ஸோ ஃபுட்டு கொடுக்கலாம், ஃபுட் சப்ளை கொடுக்கலாம், இல்லைனா ரேப்பிட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் மூலமாக போகலாம், இல்லைனா இம்பேக்ட் அசஸ்மெண்ட், அதாவது எப்படி வந்து இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியே வர்றதுன்றதுக்கு அதுக்கு ஒரு தீர்வுக்காக ஒரு இம்பாக்ட் அசஸ்மெண்ட்னே ஒன்று வச்சுருக்காங்க. என்வாயர்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்னே ஒன்று இருக்குது. ஸோ அதன் மூலமாக கூட பண்ணலாம். இல்லைனா டேமேஜ் லேண்டெல்லாம் எப்படி ரெஸ்டோர் பண்ணி கொண்டு வர்றது. அப்புறம் மேனேஜிங் வீட்ஸ்னா அந்த அந்த என்ன சொல்கிறது, செடியில் வளரக்கூடிய தேவையில்லாத விஷயங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் களைகள்லாம் புடுங்கி எறிவாங்கல்ல, அந்த இது பெஸ்ட்டை எப்படி கொண்டு போகிறது. ஸோ இதெல்லாம் அதில் வந்து செய்கிறது தான் அந்த ஒரு இது. ஸோ இதான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு டிசாஸ்டர்னா என்னன்னு சொன்னேன், டிசாஸ்டரில் என்னென்ன முக்கிய விஷயங்கள் நீங்கள் பார்க்க வேண்டும்ன்றது சொன்னேன். ஸோ இடர் மதிப்பீடு மற்றும் திட்டமிடல், தயார் நிலை, பதில், மீட்பு, தணித்தல், சமூக ஈடுபாடு மற்றும் திறன் மேம்பாடு, ஒருங்கிணைப்பு மற்றும் ஒத்துழைப்பு, தொழில்நுட்பத்தின் பயன்பாடு, இடர் பரிமாற்ற வழிமுறைகள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் மறுசீரமைப்பு. ஸோ இதுதான் இதில் பார்க்க வேண்டியது. அடுத்து நம்ம என்ன பண்ண என்னென்ன வந்து அதுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும்ன்றது சொல்லியிருக்காங்க. என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்றப்ப சில முக்கிய விஷயங்கள் நீங்கள் இன்னும் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். ஸோ விரிவான இடர் மதிப்பீடு இல்லாமல் என்ன பிரச்சனைகள்னா, விரிவான இடர் மதிப்பீடு இல்லாமை, வரையறுக்கப்பட்ட வளங்கள், தென் பலவீனமான ஒருங்கிணைப்பு மற்றும் தகவல் தொடர்பு, போதுமான உள்கட்டமைப்பு இல்லாமை, மக்கள் தொகை வளர்ச்சி மற்றும் நகரமயமாக்கல், காலநிலை மற்றும் மாற்றம் மற்றும் சுற்றுச்சூழல் சீரழிவு, சமூகம் மற்றும் பொருளாதார சமத்துவமின்மை, தகவல் சுமை மற்றும் தவறான தகவல், உளவியல் சமூக தேவைகள், அரசியல் மற்றும் நிறுவன சவால்கள், கலாச்சாரம் மற்றும் மொழி தடைகள், பேரழிவுக்கு பிந்தைய மீட்பு மற்றும் புனரமைப்பு. இதெல்லாம் தான் இது நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய சில இடர்கள். இதெல்லாம் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு இதுக்கு ஏற்றாப்புல டிசாஸ்டர் மேனேஜர் என்ன பண்ணுவாங்கன்னா எப்படி அதை கொண்டு போகலான்றதை யோசிக்கிறாங்க. இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இது மத்தியில் நம்ம எப்படி போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு வந்து ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க, இன்டர்நேஷனல் டிகேட் ஃபார் நேச்சுரல் டிசாஸ்டர். இது வந்து ஒரு இயற்கை குறைப்புக்கான சர்வதேச சதாப்தம். இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து பேரழிவு குறைப்புகளுக்கான யோகோஹாமா பாயம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு குறைப்புக்கான ஹியோகோ கட்டமைப்பு இப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ இது ரெண்டுமே நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போறேன் என்னன்றது. இதெல்லாம் என்ன பார்க்க போகிறோம். அடுத்து இந்திய சூழலில் எப்படி இருக்கு அப்படின்றத இந்த லெசனில் இந்த இதில் பார்க்க போகிறது. இதில் வந்து இந்த ஐடிஎன்டிஆர் அப்படின்றது இருக்கு. இதுனா இது ஆக்சுவலாக டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்குள்ள ஒரு விஷயங்கள். ஸோ இயற்கை பேரழிவு குறைப்புக்கான சர்வதேச சதாப்தங்கள். ஸோ இதோடைய இது வந்து உங்களுக்கு எக்ஸ்பேன்ஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆங்கிலத்துலேயும் இருக்குது, உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ்லேயும் இருக்குது. இது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு 1981 கொண்டு வந்து இது வந்து ஐக்கிய நாடுகள் பொது சபையால் டிசம்பர் 1989 இது வந்து அறிவிக்கப்பட்டது. ஸோ 1990 1991 வரைக்கும் இது நீடித்தது. ஆக்சுவலாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 இயர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா
9 to 10 இயர்ஸ் வச்சுக்கோங்க. 10 இயர்ஸா இது என்ன பண்ணாங்கன்னா இது நீடித்தது. இதுதான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஐக்கிய நாடுகள் யுனைடெட் நேஷன் சொல்றாங்க. யுனைடெட் நேஷன் யுஎன் நாடுகள் சேர்ந்து அது இத எப்படி வந்து இந்த பிரச்சனை இது வந்து உலகளாவிய பிரச்சனையினால இந்த உலகளாவிய நம்ம என்ன பண்ணோம் இதை வந்து எப்படி கொண்டு வருதுன்றத பார்த்தாங்க. அடுத்தது இதை பண்ணிட்டு இருக்கும் போதே இந்த 1919 வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கும் போதே அடுத்த 2 விஷயங்கள் வந்துச்சு. அதுக்கும் எப்படி பண்ணலான்றதுக்கு 2005ல இருந்து 2015க்கு ஒரு ஒரு புதிய ஒரு ஹியோகோன்னு ஒன்று இருக்கு, அது ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து வந்து செண்டாய் அப்படின்றது ஒன்று வந்துச்சு கட்டமைப்பு. 2015ல இருந்து 2030 வரைக்கும் எப்படி இருக்கிறது கொண்டு வந்திருக்காங்க. இவங்க எல்லாமே வந்து இந்த ஐஎன்டிஆர் வந்து ஒரு ஒரு பேஸ். இது முதல்ல ஐடிஎன்டிஆர்ன்றது ஒரு முக்கிய பங்கு வகித்தது. இந்த இது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. இது முதல்ல கொண்டு வரப்பட்டது. இது எல்லாமே உலக ரீதியா பண்றாங்க. இது வந்து எதுக்காக அப்படின்னா ஒரு ப்ரிவென்ஷன், எப்படி பாதுகாப்பது, எப்படி வந்து நம்ம உலக ரீதியாக எப்படி வந்து வேர்ல்டை எப்படி ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இது வந்து ஐநா நாடுகள்ல சேர்ந்து பண்ணாங்க. இதுல வந்து இதுக்கப்புறம் வந்து இதுக்கு 2 வழிவகுத்தாங்க. ஸோ 2015-30 வரைக்கும் ஒன்றும், 2005ல இருந்து 2015க்கு இன்னொன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுக்கும் ஒரு 2 விதமான ஒரு இது இருக்கு, ஒரு ஒரு அமைப்பு மாதிரி கொண்டு வந்து அதை வந்து கொண்டு வர்றாங்க. ஸோ அதை ஆரம்பிக்கிறதுக்கு இது இந்த ஐடிஎன்டிஆர் வந்து இந்த 2 அமைப்பதற்கு ஒரு முக்கிய பங்கு வகித்துள்ளது. ஸோ இதுதான் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். இது ஒரு ஆக்ட்னே கொண்டு வந்தாங்க 2005ல். இது எப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலே எடுத்துக்கும், அதுக்கப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் வரும், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், டிஸ்ட்ரிக்ட்ல பஞ்சாயத்து இருக்கும், சரியா? ஸோ நம்மளுக்குள்ள அந்த உள்ள பிரிவுகள்லாம் இருக்குல்ல, ஸோ அவங்களுக்குள்ள எப்படி இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி யார் சேர்மன் இருப்பார்னா பிரைம் மினிஸ்டர் இருப்பார். ஸ்டேட் லெவலில் பார்த்தீங்கன்னா சிஎம் இருப்பாங்க. இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் லெவலில் அங்கே உள்ள கோ சேர்மன், அங்கே உள்ள ஜோனல் ஆஃபீஸர்ஸ் அவங்க யாராவது இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒவ்வொருத்தரும் வச்சுருப்பாங்க. அடுத்தது இதோடைய முக்கிய நோக்கங்கள் என்ன? விழிப்புணர்வு மற்றும் கல்வி. இது வந்து இது என்ன பண்றாங்கன்னா உலகளாவியா உட்காந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு விழிப்புணர்வு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு எஜுகேஷன், எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு இப்போ நிறைய வந்து என்வாயர்மெண்டல் ஸ்டடீஸ்ன்றது ஒரு முக்கிய பாடமாக கொண்டு வந்தாங்க. ஸோ என்வாயர்மெண்டல் ஸ்டடீஸ் மட்டும் இல்லை, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது ரெண்டும் வந்து கண்டிப்பாக படிக்கணும் எல்லா மாணவர்களும் சொல்லிட்டு கல்வி விழிப்புணர்வு. பொதுவாக விழிப்புணர்வு பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சாரங்கள் பண்ணுவாங்க, இல்லைன்னா போஸ்டர்ஸ் ஒட்டுவாங்க, பேனர்ஸ் ஒட்டுவாங்க, இல்லை விளம்பரங்கள் கொடுப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, கோ கிரீன், பசுமை நீங்க வந்து இது பண்ணுங்க, நிறைய மரம் வளங்க, மரத்தை வெட்டாதீங்க அப்படின்னு சொல்லி சில விஷயம். ஸோ விழிப்புணர்வு மற்றும் கல்வி கொடுப்பாங்க. அடுத்து இடர் மதிப்பீடு மற்றும் தயார் நிலை, அது எப்படி வந்து மதிப்பீடு பண்றது மற்றும் அது எப்படி தயார் நிலைக்கு கொண்டு போறது அப்படிங்கிறது பண்றாங்க. அப்புறம் ஆராய்ச்சி மற்றும் புத்தாக்கம். ஸோ இதுக்கு வந்து ரிசர்ச் மற்றும் இன்னோவேஷன் சொல்றாங்க. புத்தாக்கம்ன்றது என்ன பண்ணலாம், புதுசா என்ன கண்டுபிடிக்கலாம். இப்பதான் சொன்னேன்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரி வருதுல, இப்போ கம்ப்யூட்டர்ஸ், டெக்னாலஜி, செல்போன்ஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சு. இப்போ நம்ம ஃபோன்லேயே என்ன பண்ணலாம், எல்லாமே நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாமே ஸ்மார்ட் வாட்ச்னு வந்துருச்சு. இப்போ எல்லாமே நம்ம தகவல் நம்ம வேணும்னா அப்படி டக்குனு. ஸோ ஆராய்ச்சி இதுக்காக ரிசர்ச் பண்ணுவாங்க. எப்படி வந்து ஒரு ஏரியாவில் வந்து ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னா இது என்ன பண்ண சயின்டிஸ்ட் மூலமாக அதை ரிசர்ச் பண்ணி அது என்ன புதுசாக கண்டுபிடிச்சி எப்படி அது இந்த பிரச்சனையிலேருந்து வெளியேறலாம். சப்போஸ் பிரச்சனை வரதுக்கு முன்னாடியே எப்படி முன்னெச்சரிக்கை அதுலேருந்து வெளியேறலாம். இல்லைன்னா பிரச்சனை வந்துச்சுன்னா இமீடியட்டாக போய் அதை எப்படி ரெஸ்கியூ பண்ணுறது. இல்லை அதுக்கப்புறமும் அது சப்போஸ் எல்லாமே அழிஞ்சிச்சு, ரோடு இதாயிடுச்சு, பிரிட்ஜஸ் போயிடுச்சு, வீடுகள்லாம் போயிடுச்சுன்னா அதுக்கு எப்படி நிவாரணம் செய்யறது. இப்போ இது எல்லாத்துக்குமே என்ன பண்ணாங்கன்னா ரிசர்ச் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஆராய்ச்சி கண்டிப்பாக தேவைப்படுகிறது. அது திறன் மேம்பாடு மற்றும் பயிற்சி, எப்படி அதை திறமையாக கொண்டு போகிறது, வேண்டிய பயிற்சி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் கொள்கை மேம்பாடு மற்றும் ஆலோசனை, பாலிசி எப்படிலாம் டெவலப் பண்ணி கொண்டு வர போகிறோம், அப்புறம் என்ன மாதிரி அதுக்கு வேண்டிய ஆலோசனைகளை கொடுக்க போகிறோம், என்ன மாதிரி வந்து அதுக்கு வேண்டிய செய்யலாம் அப்படின்றத நம்ம தீர்மானிக்கலாம். அப்புறம் சர்வதேச ஒத்துழைப்பு, இதுதான் வந்து அவங்க முக்கிய நோக்கம். ஸோ முக்கிய நோக்கம் வந்து விழிப்புணர்வு மற்றும் கல்வி, இடர் மதிப்பீடு மற்றும் தயார் நிலை, ஆராய்ச்சி மற்றும் புத்தாக்கம், திறன் மேம்பாடு மற்றும் பயிற்சி, கொள்கை மேம்பாடு மற்றும் ஆலோசனை, சர்வதேச ஒத்துழைப்பு அப்படின்னு சொல்லி 6 பாயிண்ட் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 2005-15 கொண்டு வந்ததில்ல, இதுக்கு பேர் வந்து ஹியோகோ அப்படின்றது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் என்னது ஒரு கைண்ட் ஆஃப் அதுக்கப்புறம் அடுத்தது ஐக்கிய நாடுகளே சேர்ந்து என்ன பண்றாங்க, இதுக்கு அடுத்து இன்னொரு இது டெவலப் பண்றாங்க. இது மெயினா பார்த்தீங்கன்னா ஜனவரி 2005 பேரழிவு குறைப்புக்கான உலக மாநாட்டின் போது ஜப்பானின் ஹியோக்கியோவின்
பெயரிடப்பட்டது. ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஹியோக்கியோவினோட பேரு. ஜப்பான்ல வந்து இது நடந்தனால, நான் இப்ப சொல்லுவேன் உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு. ஸோ அது நடந்தனால அதுக்கப்புறம் அது பேர் வந்துச்சு. அதுக்கு பேர் வந்து ஹியோக்கோ என்று அழைக்கப்படுகிறார்கள். இது வந்து ஹியோக்கோவுடைய கட்டமைப்பு. ஸோ நடவடிக்கைக்கான ஹியோக்கோ கட்டமைப்பு HFA அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து 2005லேருந்து 2015 கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஹியோக்கோ ஃப்ரேம் ஒர்க் என்ன அப்படின்னா, மேக் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன், அதாவது எப்படிலாம் வந்து இந்த 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 இடர்களை எப்படி வந்து குறைப்பதற்கு அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. இது எப்படி நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றது, இன்ஸ்டிடியூஷன் வைஸா எப்படி ஸ்ட்ரென்தன் பண்றது, எப்படி பலப்படுத்துறது, நோ த ரிஸ்க் அண்ட் டேக் ஆக்ஷன், எப்படி அதோட ரிஸ்க் என்ன தெரிஞ்சுக்கிட்டு எப்படி அதை செயல்முறை கொண்டு வர்றது, எப்படி அதை ஏர்லியரா வார்ன் பண்ணி எப்படி அதை ரெடியூஸ் பண்ணி கொண்டு போகலாம். அடுத்து பில்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அவேர்னஸ், அதாவது இதுக்கு எப்படி ஒரு நாலேஜ் கொடுத்து அதை எப்படி உங்களுக்கு புரிய வச்சு புத்தாக்கம் மூலமா அதை கொண்டு வந்து கல்வி மூலமா கொண்டு வந்து அந்த கல்ச்சருக்கு வந்து ஒரு செக்யூரிட்டி, அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க அந்த பாதுகாப்பு மூலமா அவங்க வந்து மறுபடியும் அமைதி காத்தல் அவங்க எப்படி கொண்டு போறது அப்படின்றதுக்கு அவங்களுக்கு என்ன பண்ணணும், ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும், ஒரு எஜுகேஷன் கல்வி கொடுக்கணும், அவேர்னஸ் கொடுக்கணுன்றாங்க. அப்புறம் எப்படி வந்து இடர்களை குறைப்பது, ரெடியூஸ் ரிஸ்க்னா இடர்களை எப்படி குறைப்பது, என்னென்ன ஃபேக்டர்ஸ் மூலமா இந்த இடர்களை நம்ம குறைக்கலாம். அதே மாதிரி ப்ரீ ப்ரிப்பேர்ட் அண்ட் ரெடி டு ஆக்ட், இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஸ்ட்ரென்த் நம்மளுடைய டிசாஸ்டரோட நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு ப்ரீ ப்ரிப்பேர்டா இருக்கணும். எப்பனாலும் நம்ம என்ன பண்ணணும், எஃபெக்டிவா ரெஸ்பான்ஸ் பண்ற அளவுக்கு நம்ம வந்து ப்ரீ ப்ரிப்பேர்டா இருக்கணும் அப்படின்றத சொல்ல வருது. இதுதான் சரி. ஸோ கொள்கை, ஒருங்கிணைப்பு, இடர் அடையாளம் காணல் மற்றும் மதிப்பீடு, பாதிப்பு குறைப்பு, தயார்நிலை மற்றும் எதிர்வினை, சமூக ஈடுபாடு மற்றும் திறன் மேம்பாடு, முக்கிய துறைகளில் இடர் மேலாண்மை, அது மட்டும் இல்லாமல் முதலீடு மற்றும் நிதி, அறிவு பகிர்வு மற்றும் விழிப்புணர்வு. இதுதான் வந்து இந்த பிரதான நோக்கம், இதோட நோக்கம். அதாவது இந்த இதோட நோக்கம் அப்படின்னா, இந்த ஹயோக்கோவோட நோக்கம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கொள்கை வந்து ஒருங்கிணைப்பு, ஒரு பாலிசியை வந்து என்ன பண்றாங்கன்னா இன்டெகிரேட் பண்றாங்க, எல்லாருமே சேர்ந்து இணைத்து கொண்டு போறாங்க. அடுத்து இடர் அடையாளம் காணல், என்னென்ன பிரச்சனைகள் கண்டுபிடிச்சு அதை எப்படி மதிப்பீடு செய்யலாம் அப்படின்றத பாக்குறாங்க. ஏன்னா உலக அளவில் பார்க்கும்போது இப்போ சைனா நடக்கக்கூடிய எந்த பிரச்சனை வானத்துக்கு முன்னாடி நடந்தாலும் இந்தியா அஃபெக்ட் ஆகும், ஏஷியன் கண்ட்ரிஸ் அஃபெக்ட் ஆகும். அதே மாதிரி யூரோப்ல நடந்தாலும் நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகும். அதே மாதிரி கல்ஃப்ல நடந்தாலும் அங்க பக்கத்துல உள்ள நாடுகளுக்கு அது வந்து கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படும். ஸோ அதனால இடர் அடையாளம் காணல் மற்றும் மதிப்பீடு எப்படி செய்யறது, பாதிப்பை எப்படி குறைப்பது, இந்த மெயினா இதோட பிரதான நோக்கம் என்னன்னா, இந்த இருக்கக்கூடிய பாதிப்பெல்லாம் எப்படி கண்டிப்பா பாதிப்பு வரும்ன்றது உறுதிப்படுத்தாச்சு. பாதிப்புக்கான காரணம் யாரு, நம்ம தான். ஸோ நம்ம தான் வந்து நிறைய வந்து இதுக்குன்னு ஆசைப்பட்டு கடைசியில சூரியனை போய் பார்க்கலாம், சூரியனை போய் தொட்டுடலாம், சூரியனை போய் வாழ்ந்துடலான்ற அளவுக்கு ஒரு டெக்னாலஜிக்குள்ள போயிட்டோம். ஸோ எல்லாம் மனுஷனோட பேராசைனால நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம், திராணிக்கு மிஞ்சி மேல போயிட்டான். ஸோ அப்படின்றப்ப என்ன, அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு எப்படி வந்து இயற்கையை பார்த்துக்கணும் அப்படின்றது தெரியல. அந்த காலத்துல வந்து இயற்கையாவே வாழ்ந்தாங்க. ஆக்சுவலா வந்து எனக்கு என்னமோ டெக்னாலஜியோ இல்லை அட்வான்ஸ்மெண்ட் எல்லாமே வந்து வர வர பயமா தான் இருக்கு. ஏன்னா என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஸோ விவசாயம் எல்லாம் இருக்குமானே தெரியல. அந்த அளவுக்கு விவசாயத்தோட முக்கியத்துவம் குறைஞ்சிட்டே போகுது. மரம் வளர்ப்பு வந்து குறைச்சிட்டு இடமே இல்லை, மக்கள் தொகை பெருக்கு அதிகமா இருக்கும்போது எப்படி இடம் இருக்கும். ஸோ இதெல்லாம் நாங்க யோசிக்கிறாங்க. ஸோ பாதிப்பை நாம் எப்படி குறைப்பது, கண்டிப்பா பாதிப்பு இருக்குன்றது தெரிஞ்சிச்சு, பாதிப்பை உண்டாக்குனது நாம தான். இதை எப்படி நம்ம கொண்டு போய் அதை எப்படி குறைக்க போறோம்ன்றது பார்க்க போறோம். அப்புறம் தயார் நிலை மற்றும் எதிர்வினை, எப்படி வந்து அதை வந்து தயார் நிலை கொண்டு போறது, அது எப்படி வந்து அதை வந்து எதிர்த்து நிற்பது, எப்படி வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணி அதுக்கு அகெயின்ஸ்டா நம்ம என்ன பண்ணணும், அதை வந்து வராம தடுப்புறதுக்கு, இல்லைன்னா வந்துச்சுன்னா அது எப்படி அதோட பின் விளைவுகளை நாம் எப்படி எதிர்த்து நிற்க போகிறோம் என்பதை நாம் பார்க்க வேண்டியதுக்காக அது கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது சமூக ஈடுபாடுனா உங்களுக்கு சோஷியல் கோஆப்ரேஷன் மற்றும் திறன் மேம்பாடு, கெப்பாசிட்டி பில்டிங். எப்படி வந்து ஒரு விஷயம் கொண்டு வரோம்னா திறன் மேம்பாடு, எப்படி அது திறமையாக அதை கொண்டு போகிறோம். அப்புறம் முக்கிய துறைகளில் இடர் மேலாண்மை, முக்கியமான துறைகள் இருக்கு இல்லையா, சில முக்கியமான துறைகள் அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம், ரோட்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், கம்யூனிகேஷன், நெட் கனெக்ஷன், பிஸ்னஸ். ஸோ இந்த மாதிரி முக்கியமான துறைகள்லாம் இருக்குது. இது உங்களுக்குலாம் இடர் இருக்கலாம். இந்த ரிஸ்கெல்லாம் எப்படி வந்து கொண்டு போகிறது, மேலாண்மைப்படுத்துவது. அது மாதிரி முதலீடு மற்றும் நிதி, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபைனான்ஸ், இது ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு இது ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. ஸோ இதை எப்படி நம்ம கொண்டு போகிறது, இதுக்கு எப்படி முதலீடு செலுத்துவது, எப்படி நம்ம வந்து ஒரு நல்ல நிலைக்கு நம்ம கொண்டு போகிறோம் அப்படின்றத நம்ம அதெல்லாம் பார்க்க வேண்டியதாக உள்ளது. தென் அறிவு பகிர்வு மற்றும் விழிப்புணர்வு, உங்களுக்கு மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ இதை பற்றி உள்ள விழிப்புணர்வு கொடுக்கணும், அதை பற்றி நம்ம அதிகமாக பகிர வேண்டும்.
இந்த இதுக்கு இதுக்கு அடுத்த செகண்ட் சொன்னேன்ல, செண்டாய் கட்டமைப்பு. செண்டாய் கட்டமைப்பு எப்போ கொண்டு வந்தாங்க? 2015 2030 வரைக்கும் கொண்டு வந்தாங்க. இன்ன வரைக்கும் இருக்கு. ஸோ இது எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றத பார்த்து, இதுவும் வந்து ஐக்கிய நாடுகளால் உருவாக்கப்பட்ட அதுலேருந்து வரக்கூடியதான். இது வந்து 15 ஆண்டுகளுக்கு எடுத்திருக்காங்க. முதல்ல வந்து நீங்க பார்த்தது 10 இயர்ஸ் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் 2005 டு எத்தனை வருஷம் பார்த்தீங்க? 2005 டு 15 அது வந்து 10 இயர்ஸ்க்கு எடுத்திருக்காங்க. இப்போ வந்து 15 இயர்ஸ்க்கு ட்ரை பண்றாங்க. 2015லேருந்து 30 15 ஆண்டுகளுக்கு இதோடைய இது வந்து பேரிடர் அபாய குறைப்புக்கு முயற்சிகளுக்கான வழிகாட்டுவதற்கான ஏற்பாடுகளை செய்கிறார்கள். இது எப்பன்னா மார்ச் 2015 பேரழிவு அபாய குறைப்பு குறித்து 3வது ஐநா உலக மாநாட்டின் போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது வந்து 3rd என்னது யுஎன் கான்ஃபரன்ஸ்ல வந்து பண்ணாங்க. எப்பன்னா மார்ச் மாதம் 2015 பண்ணாங்க. இந்த கட்டமைப்பு பேரழிவுகளால் ஏற்படும் வளர்ந்து வரும் சவால்களை எதிர்கொள்வதையும் அதிக நெகிழ்திறன் கொண்ட சமூகங்கள் மற்றும் சமூகங்களை உருவாக்குவதையும் நோக்கமாக கொண்டது. இதுதான் இந்த செண்டாயோடையது. இது வந்து செகண்ட் வந்து இது வந்து அடுத்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த செண்டாயோட ஃப்ரேம் ஒர்க் பார்த்தீங்கன்னா அதோட ஸ்கோப் பர்பஸ் இருக்கு. இது ஒரு குளோபல் அவுட்கம் இருக்கு. ஒரே கோல் தான். உலக ரீதியாக எப்படி கொண்டு வரப்போன்னு பார்க்குறாங்க. 7 குளோபல் டார்கெட் இருக்கு. 13 பில்டிங் பிரின்சிபல்ஸ் இருக்கு. 4 ப்ரையாரிட்டி இருக்கு. லோக்கல் நேஷனல் லெவல், அதாவது லோக்கல் லெவலில், நேஷனல் லெவலில், ரீஜனல் லெவலில், குளோபல் லெவலில் திங்க் பண்ணுறாங்க. இது வந்து ரோல் ஆஃப் ஸ்டேக் ஹோல்டர்ஸ், இன்டர்நேஷனல் கோஆப்ரேஷன் இதெல்லாம் வந்து எப்படி பண்ணுறதுன்றதை கொண்டு போகிறாங்க. இதுதான் அதோடது. அதோடைய நோக்கங்கள் என்ன? ஸோ பேரழிவு அபாயத்தை புரிந்து கொள்ளுதல். என்ன பேரழிவு இருக்குன்னு அதோட அபாயத்தை எப்படின்றது புரிஞ்சுக்கிறது. அப்புறம் ஆளுகை மற்றும் தலைமைத்துவம், அது எப்படி அதை கொண்டு போறாங்க. தென் முதலீடு மற்றும் திட்டமிடல், அது எப்படி முதலீடு பண்ணி அதுக்கப்புறம் அதை எப்படி திட்டமிடுதல் கொண்டு போறாங்க, பிளான் பண்ணி கொண்டு போறாங்க. தென் முக்கிய துறைகளில் பேரிடர் அபாய குறைப்பு. முக்கிய துறைனா நான் சொல்றது இண்டஸ்ட்ரியில, விவசாயத்துல, டெர்ஷரி செக்டர்ஸ்ல, இல்லை வேற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்ல, இந்த மாதிரி முக்கியமான இதெல்லாம் முக்கியம் நினைக்கிறாங்க. அந்த முக்கிய துறைகளில் அது எப்படி அந்த அபாயத்தை குறைக்கிறது அப்படின்றது பார்க்குறாங்க. மீண்டும் சிறப்பாக கட்டி எழுப்புதல், அதாவது மறுபடியும் என்ன பண்ண சரி திருப்பி என்ன பண்ண ரெக்கவர் ஆகி மறுபடியும் அழிந்து போனதை மறுபடியும் கட்டி எழுத்து எப்படி கொண்டு வர்றது அப்படின்றத பார்க்குறாங்க. தென் சமூக ஈடுபாடு மற்றும் அதிகாரம் அளித்தல். சமூக ஈடுபாடுனா நம்ம எப்படி கொண்டு வரோம், நம்ம அதை வச்சு எப்படி வந்து ஒரு அதிகாரம் அளித்தல்னு சொல்லும் போது எப்படி வந்து அதுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது இது what you call ஆண்டர்பிரினர்ஷிப் சொல்லுவோம்ல, அது ஓகே. அதாவது அவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்க செல்ஃப் எஸ்டீம்டா இருக்காங்க அப்படின்றத அது வந்து பர்சனல் டெவலப்மெண்ட் சொல்லி அதில் வரும். ஸோ எப்படி வந்து அவங்க வந்து அதில் வந்து அது கொண்டு போகிறாங்க, அந்த இன்னோவேஷனாக எப்படி கொண்டு போகிறாங்க, அது எப்படி வந்து அது வந்து எம்பவர்மெண்ட், ஸோ எப்படி அதை எம்பவர்டாக கொண்டு போகிறாங்கன்றது தான் அதை பார்க்க. ஸோ சமூக ஈடுபாடு மற்றும் அதிகாரம் அளித்தல். அடுத்தது வந்து அறிவு பகிர்வு மற்றும் திறன் மேம்பாடு. இது உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சர்வதேச ஒத்துழைப்பு, எல்லாரும் சேர்ந்து பண்ணுறாங்க, மற்றும் கூட்டமைப்பு எல்லாம் சேர்ந்து வைப்பாங்க. கண்காணித்தலும் மீளாய்வும். கண்காணித்தலும் மீளாய்வும் எப்படி அதை கண்காணிக்கிறது, அதுக்கப்புறம் அது மீளாய்வு. ஸோ செண்டாய் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இது வந்து பேரழிவை அபாயத்தை புரிந்து கொள்ளுதல், ஆளுகை மற்றும் தலைமைத்துவம், முதலீடு மற்றும் திட்டமிடல், முக்கிய துறைகளில் இந்த இடர் அபாய குறைப்பை கொண்டுள்ளது, பேரிடர் அபாய குறைப்பு, மீண்டும் சிறப்பாக கட்டி எழுப்புதல், சமூக ஈடுபாடு மற்றும் அதிகாரம் அளித்தல், அறிவு பகிர்வு மற்றும் திறன் மேம்பாடு, சர்வதேச ஒத்துழைப்பு மற்றும் கூட்டமைப்பு, கண்காணித்தலும் மீளாய்வும். ஸோ இதுதான் அதோடைய நோக்கங்களாக உள்ளது. இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இது என்னென்னு இருக்கு. ஸோ என்ன ரெடியூஸ் பண்ணுறாங்கன்னா மார்டாலிட்டி, இறப்பு விகிதத்தை குறைக்க ட்ரை பண்ணுறாங்க. பாதிக்கப்பட்ட மக்களுக்குடைய பிரச்சனைகளுக்கு எப்படி குறைக்கிறதுன்னு பார்க்குறாங்க. எக்கனாமிக் லாஸ், நிறைய பேருக்கு வந்து பொருளாதார ரீதியாக வந்து நிறைய லாஸ் ஆகிருக்கும். குளோபல் ஜிடிபியை குறைஞ்சிருக்கும். இதெல்லாம் எப்படி குறைச்சி கொண்டு போகுதுன்ற பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் முதலே சொன்னேன்னா அந்த தான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கேன். அதில் என்னென்ன இருக்குன்றது இங்கே கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எப்படி வந்து கண்ட்ரீஸ் வித் நேஷனல் அண்ட் லோக்கல் டிஆர்ஆர் ஸ்ட்ராட்டஜிஸ், அதாவது டிசாஸ்டர் ரிடக்ஷன் ரெடியூஸ் பண்ணுறது எப்படி பண்ணுறது, ரிஸ்க் ரெடியூஸ், ஸோ டிசாஸ்டர் ரிஸ்க் ரெடியூஸ் ஸ்ட்ராட்டஜிஸை எப்படி கொண்டு போகிறதுன்றதை கொண்டு வராங்க எல்லா நாடுகளுக்கும். அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன் கொண்டு வராங்க. ஸோ எல்லாமே இது பண்ணுறாங்க.
ஸோ அது மாதிரி சஸ்டைனபிலிட்டி இன்க்ரீஸ் இருக்குது. எப்படி சஸ்டைனபிலிட்டி ரெடியூஸ் பண்ணுறாங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ நிறைய வந்து மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அவங்க எப்படி குறைச்சி கொண்டு போகிறது, அப்புறம் குளோபல் லெவலில் மார்டாலிட்டி எப்படி குறைக்கிறது, எக்கனாமிக் லாஸ் எப்படி குறைக்கிறது, டேமேஜ் டு கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது கட்டமைப்புகள், சேவை துறைகள்லாம் இருக்கு இல்லையா, இவங்கெல்லாம் இதெல்லாம் எப்படி நம்ம வந்து பிரச்சனைகள் எது அவங்க டேமேஜ் அவங்களுக்கு இடர்கள் ஏற்பட்டுச்சுன்னா அதை குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இதெல்லாம் கூட்டணும்னா நிறையா கண்ட்ரியோட இது அவங்களுடைய அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் அவங்க கூட்டணும். அவங்களோட சேர்ந்து ஒரு நிறைய நாடுகள் வந்து அதில் வந்து பங்கு இருக்கணும். இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன் வேணும். டெவலப்பிங் கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு 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 கோஆர்டினேஷனோட பண்ணணும். அவைலபிலிட்டி அண்ட் ஆக்சஸ் டு ஏர்லி வார்னிங், அதாவது அவங்களுக்கு வந்து இதன் மூலமாக என்ன பண்ணலாம், இது எச்சரிக்கை முன்கூட்டியே இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருக்குன்றதை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு அது பயனுள்ளதாக உள்ளது. இதுதான் அதோட. ஸோ யுஎன்இசின்னு இருக்குது, கன்வென்ஷன் ஆன் டிரான்ஸ் பவுண்டரி எஃபெக்ட் ஆன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் ப்ரையாரிட்டிஸ் ஃபார் ஆக்ஷன் ஃபார் த சென்டாய் ஃப்ரேம்ஒர்க்கில் உள்ள இது ரிடக்ஷனு. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் டிசாஸ்டர், அதாவது இந்த ரிஸ்க்கை வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது, கண்டுபிடிக்கிறது, அடுத்து வந்து அதை எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, எப்படி அதை வலுப்படுத்துறது, மேலாண்மைப்படுத்துறது அந்த இதில், அடுத்து வந்து அந்த இதை வந்து எப்படி அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எப்படி அதை குறைச்சிட்டு அவங்க அதை ரெடியூஸ் பண்ணிட்டு மறுபடியும் அவங்களுக்கு வந்து ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை, ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கையை கொண்டு வரது எப்படி, இது கடைசியில் வந்து ப்ரிப்பேர்ட்னஸ் எப்படி அது ப்ரிப்பேர்டாக இருக்காங்க, இந்த டிசாஸ்டர் வந்துச்சுன்னா அது எப்படி வந்து நம்ம வந்து அதுக்கு வந்து எதிர்கொள்வதற்கு நம்ம தயார் நிலையில் எப்படி இருக்கணும் அப்படின்றது பார்க்கணும். ஸோ இந்திய சூழ்நிலை பார்த்தோம்னா, இந்திய சூழ்நிலை இதில் வந்து ஒரு முக்கிய பங்கு இருக்கின்றது. இந்த பேரிடர் மேலாண்மை கொள்கை மற்றும் நடவடிக்கை மூலமாக நிறைய வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பூகம்பங்கள், சுனாமிகள், வெள்ளம், நிலச்சரிவுகள், இதுக்கெல்லாம் வந்து இந்தியாவில் ஏற்பட்ட எல்லாத்துக்குமே வந்து இதோடைய இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் மூலமாக என்ன பண்ணாங்கன்னா அதை அந்த சவால்களை எதிர்கொண்டார்கள். ஸோ எதிர்கொண்டு நிறைய விஷயங்கள்ல நம்ம வந்து நம்ம மக்கள் பெருக்கும் குறையில பாருங்க, என்னதான் இருந்தாலும் மக்கள் பெருக்கத்தை நம்ம என்ன பண்ணோம், கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வரோம். ஸோ மக்கள் எந்த அளவுக்கும் பாதிப்பு இல்லை, ஏதோ ஒரு 5 பேர் போனால் கூட ஒரு 1000 பேரை காப்பாற்றிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சவால்களை எதிர்கொண்டு உள்ளது. ஸோ இந்திய சூழ்நிலை வந்து சிறப்பாக அதை எடுத்து செய்கின்றது அப்படின்றத பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்க. கொள்கை உருவாக்கம், இந்த IDNDR களத்தில் அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா கொள்கை உருவாக்கம், நிறுவன ஓகே, கொள்கை வந்து உருவாக்கணும் எப்படி கொண்டு வருது, ஒரு சின்ன தவறுகள் இருக்கு, கேட்கன்னு தெரியாமல் போட்டிருக்கு. 2வது பாயிண்ட்ல நிறுவன வலுப்படுத்துதல். அடுத்த பாயிண்ட் தான் இருக்குன்னா இடர் மதிப்பீடு மற்றும் ஆரம்ப எச்சரிக்கை அமைப்புகள். அடுத்து சமூக அடிப்படையிலான பேரழிவு தயார் நிலை, அப்புறம் உள்கட்டமைப்பு மேம்பாடு, சர்வதேச ஒத்துழைப்பு, திறன் மேம்பாடு மற்றும் பயிற்சி, அடுத்து வந்து பொது விழிப்புணர்வு மற்றும் கல்வி. ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அதே தான் சேம் திங். அடுத்து வந்து ஒடிசா, இது வந்து என்னென்ன நடந்துச்சு, எங்கெங்க நடந்துச்சு. ஒடிசால ஒரு சூப்பர் சுற்றுலா நடந்துச்சு, சூறாவளி நடந்துச்சு. ஒடிசா என்ற பழைய பேர் இருந்துச்சு, இப்போ அதுக்கு பேர் வந்து ஒடிசாவோட சூப்பர் சூறாவளி 1999 நடந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த சூறாவளி வந்து 5 பிப்ரவரி அன்று என்றும் அழைக்கப்படுகிறது. அதுக்கு ஆக்சுவலாக என்ன பேர்னா, அதுக்கு பேர் வந்து சூப்பர், ஒடிசா சூப்பர்னு அது சொல்கிறாங்க. ஸோ இது என்னன்னா, இது வந்து அக்டோபர் 29, 1999 அன்று இந்தியாவின் கிழக்கு கடற்கரை தாக்கியது. இது வட இந்தியா பெருங்கடல் இதுவரை வந்து பெருங்கடல் ஃபுல்லாக இருந்துச்சு. இதுவரை வந்து பதிவு செய்யப்பட்ட வலிமையான வெப்பமண்டல குறைவுகளால், இது என்னன்னா நிறைய ஹீட் வர்றதுனால, அதிகமான வெப்பங்கள் வந்ததுனால, நான் சொன்னேன் முதல்ல, வெப்பங்கள் அதிகமாக வந்ததுனால தண்ணி வந்து அதிகமான அளவு வந்து இந்த கிளேஷியர்ஸ் எல்லாம் மெல்ட் ஆகி அது ஒரு பெரிய சூறாவளி வந்து ஏற்பட்டுச்சு. இது ஒடிசாவில் நடப்பட்டுச்சு. இது ஒன்று. அடுத்து வந்து ஒரு நிலநடுக்கம் ஏற்படும், பூஜ் நிலநடுக்கம் சொன்னாங்க. இது வந்து குஜராத்ல நிலநடுக்கம் நடந்துச்சு. நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜனவரி 26, 2001 அன்று மேற்கு இந்திய மாநிலமான குஜராத்தில் ஏற்பட்டது. ஸோ இது எப்போ நடந்துச்சுன்னா 26 ஜனவரி 2001 அன்று இது ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய பெருங்கடல் சுனாமி
2004 வந்து தமிழ்நாட்டுல பாதிப்பு ஏற்பட்டு நீங்க பார்த்துருப்பீங்க. சுனாமி வரலாம் பெரிய லெவல்ல வந்துச்சு. ஸோ நெறைய வந்து இந்த தாக்கங்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து அதிகமாக வந்துச்சு. அடுத்து வந்து உத்தரகாண்ட் வெள்ளம். உத்தரகாண்டத்துல ஒரு வெள்ளம் வந்துச்சு. 2010 இதெல்லாம் ஒரு சின்ன உங்களுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் குடுக்குறேன். இதெல்லாம் நடந்துச்சு. இந்த ஒவ்வொரு வெள்ளத்துக்கும், இல்ல இந்த அழிவுக்கு ஏற்பட்ட எல்லாத்துக்குமே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு இந்த யுனைட்டட் நேஷனுடைய அந்த அந்த ஐக்கிய நாடுகள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா, இதெல்லாம் சேர்ந்து இந்த இது வந்து எப்படி மேற்கொள்வதற்கு பண்ணாங்க. ஸோ இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் மூலமா இதை எப்படி வந்து நிவர்த்தி செய்து எப்படி பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்கு அது வந்து பயனுள்ளதாக இருந்துச்சு அவங்களுக்கு. இதை எப்படி கொண்டு வந்தாங்கன்னு பார்ப்போம். இது வந்து 2013ஆம் ஆண்டில் உத்தரகாண்ட் வெள்ளம் என்பது இந்திய மாநிலமான உத்தரகாண்டில் முதன்மையாக கார்வால் மற்றும் குமாவுன் இது வந்து ஆக்சுவலா ஜூன் 2013 ஏற்பட்ட ஒரு பேரழிவு, இயற்கை பேரழிவு ஆகும். இது வந்து ஒரு இயற்கை பேரழிவு. ஸோ இது ஆக்சுவலா வந்து 2013 ஜூன் மாசம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உத்தரகாண்ட்ல. இதுல வந்து அது எதனால ஏற்பட்டுச்சு அப்படின்னா, இதோட தாக்கம்னா மெயினா பாத்தீங்கன்னா நிறைய வந்து ரோடுகள் என்ன சொல்றது சுற்றுச்சூழல் பேரழிவுனால ஏற்பட்டுச்சு. நிறைய வந்து டேமேஜ் ஆச்சு. இந்த வெள்ளத்தினால என்ன பார்த்தீங்கன்னா ரோடுகள், சாலைகள், வீடுகள், மக்கள் எல்லாருமே வந்து இதுல வந்து பாதிக்கப்பட்ட. ஸோ இது என்ன காரணம்? இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் என்ன பார்க்குறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் காரணம் பார்க்குறாங்க. என்ன காரணம்? எப்படி ஏற்பட்டுச்சு? இது என்ன? பலத்த மழை மற்றும் மேக வெடிப்பு. பலத்த மழை மூலமாகவும் மேக வெடிப்பு காரணமாக வெள்ளம் ஏற்பட்டது. ஸோ இது வந்து ஒரு தீவிர மழை பொழிவுனால இது உருவாக்கப்பட்டதுன்றதை கண்டுபிடிக்கிறாங்க ஃபர்ஸ்ட். ஸோ அது ஃபர்ஸ்ட் என்ன பிரச்சனை. அடுத்து தாக்கம் எந்த நிலையில் இருக்கு? இந்த தாக்கம் வந்து நிறைய எல்லாரையுமே இழப்புக்குள்ள நிறைய பேருக்கு வந்து சேதம் அடைஞ்சிச்சு. நிறைய பேரழிவு ஏற்பட்டுச்சு. எல்லா சாலைகள், மக்கள் வாழ்வாதாரங்கள், விவசாயங்கள் எல்லாமே அழிந்து விட்டது. அடுத்து பாத்தீங்கன்னா இது உயிரிழப்பு எவ்வளவு பேர் வந்திருக்கு, இடர்பேரல் இதெல்லாமே கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ எவ்வளவு வந்திருக்கு. மறுவாழ்வு இதை வந்து எப்படி வந்து பண்றதுன்றதான் அரசு மற்றும் அரசு மறுவாழ்வு மற்றும் இந்த சமூக சேவைகள் பண்றாங்கல்ல, சோசியல் ஒர்க்கர்ஸ், இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா இதை எப்படி வந்து கொண்டு போகலாம் அப்படின்றதுக்கு இதுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கிறார்கள். ஸோ இது வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் மூலமா அந்த கொள்கை மூலமா அந்த திட்டங்கள் மூலமாக என்ன பண்றாங்கன்னா இது எப்படி விநியோகம் பண்ணி மறு பரிசீலனை பண்ணி அவங்க எப்படி வந்து சரி பண்ணி கொடுத்தாங்க. ஸோ வீடுகள், வாழ்வாதாரங்கள் இழந்த குடும்பத்திற்கு நிதி உதவி வழங்குதல் ஆகியவை இதில் அடங்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதுதான் அது. ஸோ சுற்றுச்சூழல் கவலைகள் என்ன, கற்றுக்கொண்ட பாடங்கள் என்ன. ஸோ இவ்வளவும் நம்ம ஆராய்ச்சி பண்றாங்க. எப்படி பண்றாங்கன்னா நாளை பின்ன திருப்பி வந்துச்சுனாலும் இதை எப்படி நம்ம வந்து முன்னெச்சரிக்கை நம்ம என்ன பண்ணலான்றத கொண்டு வராங்க. அதே மாதிரி இது ஒரு சூறாவளி 2015 ஃபைலின். இது வந்து தோற்றம் மற்றும் தீவிரம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது ஃபைலின் சூறாவளி வங்காள விரிகுடாவில் குறைந்த அழுத்த அமைப்பில் இருந்து உருவானது. இது மிக கடுமையான சூறாவளி புயலாக விரைவாக தீவிரமடைந்தது. ஒரு பயங்கரமான இதா வந்து தீவிரமடைந்தது. இறுதியில் சூப்பர் சிம்சன் சூறாவளி என்று அது அழைக்கப்படுகிறார்கள். ஸோ இந்த மாதிரி வந்து இது வந்து என்னன்னா ஒரு தீவிரமா வந்துச்சு. இது வந்து அது எவ்வளவு மைல் எல்லாமே உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு காற்று வீசியதுனால என்னாச்சுன்னா ஒரு பெரிய காற்று சூறாவளி காற்று வீசியதுனால அவங்களுக்கு ஒரு பெரிய ஃபைலின் அப்படின்றது ஒரு இடத்துல வந்து இது ஏற்பட்டுச்சு. ஸோ இதோட பாதிப்பு தாக்கம் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து அக்டோபர் 12, 2013 அன்று ஒடிசா மாநிலத்தில் கோபால்பூர் அருகே நிலச்சரிவு ஏற்படுத்தியது. ஸோ அங்கே ஒரு நிலச்சரிவு ஏற்படுச்சு. தாக்கம் என்னன்னா இதே மாதிரிதான் மக்கள், வீடுகள், உள்கட்டமைப்புகள், பயிர்கள், வாழ்வாதாரங்கள் எல்லாமே வந்து சேதமடைஞ்சிச்சு. இது வந்து எவ்வளோ தாக்குதல் இருந்துச்சுன்றது உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் தயார் நிலையில் இருந்தாங்க யாருன்னா அதே மாதிரிதான் அரசு மற்றும் அதிகாரிகள் மற்றும் தனியார் துறைகள் எல்லாருமா சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் மூலமாக அவங்களுக்கு உதவி தேடுதல், அவங்களுக்கு எப்படிலாம் சமூகங்களுக்கு உதவி தேடல் மற்றும் மீட்பு குழுக்கள், மருத்துவ பணியாளர்கள் மற்றும் நிர்வாண பணியாளர்கள் உள்ளடக்கிய அவசர சேவைகள் நிறுத்தப்பட்டன. இதெல்லாம் அவங்க பண்றாங்க.
ஃபைலின் சூறாவளி உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, இதான் அதோட இது. ஸோ ஒன்று வந்து ஒடிசாவில் ஏற்பட்ட சூப்பர் சூறாவளி, ரெண்டாவது வந்து புஜ் நிலநடுக்கம், அதனால எவ்வளோ சேதம் ஏற்பட்டுச்சு. இந்திய பெருங்கடல் சுனாமி 2004 தமிழ்நாட்டில் உள்ள ஏற்பட்டது. அடுத்து உத்தரகாண்டல் வெள்ளம், இப்போ ரீசெண்டாக உள்ளதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கல, இது வந்து பழசு தான். ஸோ உத்தரகாண்ட் வெள்ளம் 2013 உள்ளது கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஃபைலின் சூறாவளி. ஸோ இதெல்லாம் வந்து ஏற்பட்ட ஒரு இதோட ஒரு சின்ன சின்ன கேஸ் ஸ்டடிஸ் மாதிரி இருக்குது உங்களுக்கு. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு 5 நீங்கள் எடுத்து என்ன பண்ணால் நீங்கள் அதை இது பண்ணிக்கலாம். ஸோ வெல்கம் பேக் டு. நான் முதல்ல வந்துடுறேன், ஒரு சின்ன ரிவிஷன் கொடுத்துறேன். என்ன அப்படின்னா, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்றப்ப இது வந்து ஒரு பேர் இழப்பை குறிக்கிறது. இது எப்படின்னா, இதான் நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்றது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ப்ரிப்பரேஷன் நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டியது. ப்ரிப்பரேஷன் டைம் முடிய போகுது. ப்ரிப்பரேஷன், ரெஸ்பான்ஸ், ரெக்கவரி, மிட்டிகேஷன், இந்த 4 வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு எமர்ஜென்சி வருது, அதை ரெஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க, கெப்பாசிட்டி பில்டிங் மூலமாக பண்ணுறாங்க, பண்ணி அதை ப்ரீ இம்பேக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து இது. ஸோ இதை வந்து மிட்டிகேஷன், இதில் என்ன சொன்னாங்கன்னா, ரெஸ்பான்ஸ், ரெக்கவரி, மிட்டிகேஷன், ப்ரிப்பரேஷன், ரெஸ்பான்ஸ், ரெக்கவரி, மிட்டிகேஷன். ப்ரிப்பரேஷன்னா தயார்படுத்தல், ரெஸ்பான்ஸ்னா எதிர்கொள்ளுதல், அதை எப்படி பார்க்கறது, ரெக்கவரினா அதை மீட்கிறதுக்கு உள்ள வழிகள், மிட்டிகேஷன்னா குறைப்பதற்கான வழிகள். இதுதான் இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ஸோட சைக்கிள். ஸோ இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ முன்னாடி எப்படி இருக்குது, ஆஃப்டர் தி ஈவெண்ட் எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கேன். இம்பாக்ட் வந்துச்சு, இந்த வந்த பிறகு அதை ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க, அதை ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு ரெக்கவர் பண்ணுறாங்க, அது எப்படி மீட்டு கொண்டுறாங்க, திருப்பி அதை குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, அப்புறம் ப்ரிப்பேர்டாக இருந்துக்கிறாங்க. ஸோ இது திருப்பி மறுபடியும் வரலாம். ஸோ வர மறுபடியும் அடுத்து வரும்போது நம்ம என்னன்னு இன்னும் ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்படின்றதுக்கு இது ஒரு பாடமாக இருக்கிறது. ஸோ இதில் மெயினாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ரிஸ்க் அசஸ்மெண்ட் அண்ட் பிளானிங். உங்களுக்கு இடர் மதிப்பீடு மற்றும் திட்டமிடல், இடர் மதிப்பீடு மற்றும் திட்டமிடல், தயார்நிலைப்படுத்துதல், தென் பதில் கொடுத்தல், மீட்பு, தணித்தல், சமூக ஈடுபாடு மற்றும் திறன் மேம்பாடு, தொழில்நுட்பத்தின் பயன்பாடு, இடர் பரிமாற்ற வழிமுறைகள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் மறுசீரமைப்பு. ஸோ இதான் ரொம்ப முக்கியமாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு 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 இது பண்ணுறீங்கன்னா ரிஸ்க் இருக்கும், அதை எப்படி அசஸ் பண்ணுறது, திட்டமிடுதல் எப்படி பண்ணுறது, அதுக்கு ப்ரிப்பேர்டாக எப்படி இருக்காது, என்னெல்லாம் செய்யலாம், அவங்களுக்கு என்னெல்லாம் பண்ணணும், எப்படிலாம் ரெடி பண்ணுறது, பணம் ரெடி பண்ணணும், சாப்பாடு ரெடி பண்ணணும். இப்போ சப்போஸ் அவங்களுக்கு உணவு எதுவுமே இல்லை, இருப்பிடம் இல்லை, உடை இல்லைன்னா எப்படி அவங்களுக்கு அது கொடுக்க போகிறோம். ஸோ அதுதான் ரெஸ்பான்ஸ். ஸோ அவங்களுக்கு மெடிக்கல் கேர், இது டாக்டர்ஸ் வந்து என்ன பண்ணலாம், கேம்ப் போட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி என்ன பிரச்சனை பார்க்கலாம், அவங்களுக்கு குடியிருப்புக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணலாம். அது மாதிரி எப்படி உணவுகளை கொடுப்பது, இல்லை எங்கேயாவது தண்ணிக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க, இதில் சிக்கிட்டாங்க அப்படின்னா, இதில் பில்டிங்கு நிலநடுக்கம் ஏற்படும்போது என்ன பண்ண, பில்டிங்லேருந்து விழுந்து கீழே விழுந்து நிறைய பேர் உள்ளே மாட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களை எப்படி ரெஸ்கியூ பண்ணுறது, அவங்களை எப்படி பாதுகாக்கிறது, இதெல்லாம் அவங்க செய்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. எப்படி ரெக்கவர் பண்ணுறது, மறுபடியும் அவங்களுக்கு திருப்பி வீடு கட்டி கொடுக்கணும், மறுபடியும் அவங்களுக்கு பிஸ்னஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொடுக்கணும், நஷ்டஈடு கொடுக்கணும், ரோடு போச்சுன்னா ரோடை சரி பண்ணணும், பிரிட்ஜு போச்சுன்னா பிரிட்ஜை சரி பண்ணணும். ஸோ எல்லா கட்டமைப்புகளையும் அவங்களுக்கு அதை சரியாக கொண்டு வர வேண்டும். அடுத்து மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, அதை எப்படி குறைக்கிறது, லேண்ட் யூஸ் பண்ணி இதை குறைக்கிறது ரொம்ப முக்கியம். என்னன்னா, நம்ம அரசு வந்து திட்டமிடணும், எப்படி எடுத்தால் எப்படி குறைக்கலாம். சென்னையில் அடிக்கடி வருதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சென்னையில் வந்து எடுத்து பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வெள்ளம் வந்து அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்போ வந்து ஒரு எச்சரிப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம வந்து பெனின்சுலா சுற்றி 3 கடல்கள் 3 பக்கமும் சுற்றி இருக்கனால எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கும்போது அந்த கிளேஷியர்ஸ் எல்லாம் என்ன பண்ணலாம், உருகி தண்ணி வந்து உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு. ஸோ அப்படி அடிச்சிச்சுன்னா இந்தியாவோட பாதி போர்ஷன் ஆஃப் த இது வந்து அழிவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்று நிறைய எச்சரிக்கை இருக்குது. ஸோ இப்போ நம்ம தமிழ்நாடு தான் கீழே இருக்கும். ஸோ தமிழ்நாடு, கேரளா இந்த பக்கம் இருக்குது. ஸோ நம்ம தான் என்ன பண்ணோம், ரொம்ப ப்ரொடெக்டிவாக இருக்கணும். அப்போ நம்ம என்ன மாதிரி எடுத்துக்கலாம், இந்த மாதிரி அடிக்கடி வந்து சென்னையில் ஏற்படுது, அடிக்கடி இப்போ ரீசெண்டாக வந்து தூத்துக்குடி வரைக்கும் வந்துருச்சு அப்படின்னா என்ன மாதிரி பண்ணலாம், எப்படி அதை குறைக்கலாம்ன்றது நம்ம அதை திட்டமிட வேண்டும். ஸோ அதான் நம்ம வந்து இந்த லெசன் நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். யோசித்து சிந்தித்து எதையுமே நீங்கள் திறம்பட செய்ய பாருங்கள். தேங்க்யூ.